வணக்கம் நண்பர்களே. சிவகாமியின் சபதம் பகுதி 5ல் மயூர சன்மன் காஞ்சிபுரத்துக்கு வந்தது. அப்புறம் அவன் பல்லவ ராஜ்யத்து மேலே படையெடுத்து வந்தது. அந்த போரோட முடிவு என்னதான் ஆச்சுங்கிறத பற்றி பரஞ்சோதிக்கு வழித்துணையாக வந்த வஜ்ரபாகுன்னு சொல்லிக்கிட்ட அந்த குதிரை வீரன் சொன்ன விஷயங்கள், 2 பேரும் மகேந்திர விடுதியில் தங்கினது, அப்படி தங்கும்போது அங்கே நடந்த விசித்திரமான சுவாரஸ்யமான சம்பவங்கள், மகேந்திர சக்கரவர்த்தி போருக்கு வடக்க கிளம்பின உடனே குமார சக்கரவர்த்தியும் நாவுக்கரசு அடிகளும் பேசிக்கிட்ட விஷயங்கள், நாவுக்கரசு சுவாமிகள் முன்னால 2வது அரங்கேற்றமா சிவகாமி ஆடி அபிநயம் பிடிச்சது, தலைப்பட்டால் நங்கை தலைவென்றாளேன்னு பாடி கும்பிட்டுக்கிட்டே மயங்கி மூர்ச்சையாய் கீழே விழுந்தது, அப்புறம் சிவகாமிக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு ஆயனர்கிட்ட நாவுக்கரசு சுவாமிகள் சொன்னது வரைக்கும் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி இந்த 6வது பகுதியில் பதிவு செய்கிறோம். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இதோ கதைக்குள் பயணிக்கலாம். இதயத்துல பெரிய பாரத்தோட மடத்தோட வாசல் பக்கம் வந்த ஆயனர் மனசில் இருக்கிறத வெளியே காட்டிக்காமல் சமாளிச்சுக்கிட்டு சிவகாமியை பார்த்து, குழந்தாய், இப்போவே நம்ம ஊருக்கு திரும்பி போயிடலாமான்னு கேட்டார். கமலியை பார்த்துட்டு காலையில் போகலாம்ப்பான்னு சிவகாமி சொல்லிகிட்டு இருக்கும்போதே கடகடன்னு சத்தத்தோட 2 குதிரை பூட்டின ரதம் ஒன்று அங்கே வந்து நின்றுது. அதை ஓட்டிகிட்டு வந்த சாரதி ரதத்திலிருந்து கீழே குதிச்சு வந்து மடத்து வாசலில் ஆயனரும் சிவகாமியும் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு வந்தான். அவனை பார்த்தா ஆள் நல்ல திடகாத்திரமாக இருந்தான். வயசு ஒரு 25 இருக்கும். ஐயா, இங்கே மாமல்லபுரத்துலேருந்து ஆயன சிற்பியாரும் அவரோட மகள் சிவகாமி அம்மையும் வந்திருக்காங்களாமே, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டான். ஓஹோ, கண்ணபிரானா, எங்களை யாருன்னு தெரியலையா உனக்குன்னாரு ஆயனர். அதானே தெரியல, இந்த சப்ப மூக்கையும் இந்த அகலக்காதையும் எங்கே பார்த்துருக்கேன் ஞாபகம் இல்லையேன்னு கண்ணபிரான் அவனோட தலையில் ஒரு குட்டு குட்டிகிட்டே யோசித்தான். ஏன் அப்பனே, மண்டையை உடச்சிக்கிட்டு அப்புறம் எங்கள் மேலே பழி போடாத, கமலி அப்புறம் எங்களை லேசில் விடமாட்டா, நீ தேடி வந்த ஆயன சிற்பியும் சிவகாமியும் நாங்கள் தான்னாரு ஆயனர். அடடா, இதை முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா? எனக்கும் சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்கறதும் போய் தீர விசாரிக்கிறதா மெய்யின்னு கும்பகர்ணனுக்கு ஜாம்பவான் சொன்ன மாதிரி இருக்கட்டும். அப்படின்னா நீங்கள் தான் ஆயன சிற்பியாரும் அவரோட மகள் சிவகாமியுமாக்கும். ஆனால் உங்களில் ஆயன சிற்பி யாரு, அவரோட மகள் யாருன்னு நகைச்சுவையை கேட்குற மாதிரி அந்த ரதசாரதி கேட்டுட்டு அந்த 2 பேர் முகத்தையும் மாறி மாறி உத்து பார்த்தான். சிவகாமி கலகலன்னு சிரிச்சிட்டு, அண்ணா, நான் தான் சிவகாமி, இவர் என்னோட அப்பா, நம்ம நிற்கிறது பூலோகம், மேலே இருக்கிறது ஆகாசம், உங்கள் பேர் கண்ணாபிரான், எங்கள் அக்கா கமலி, இப்போ எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சா? அக்கா சௌக்கியமா? இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டுக்கு தான் வரலான்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா. ஓஹோ, அப்படியா? கும்பிட போன தெய்வம் விழுந்தடிச்சு குறுக்க ஓடி வந்த கதையாலாம் இருக்குது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தீங்களா? ஆமாம், வரலாமா கூடாதா? ஒரு விதமாக யோசிச்சா வரலாம், இன்னொரு விதமாக யோசிச்சா வரக்கூடாது. அப்பா, நம்ம ஊருக்கே போகலாம், புறப்படுங்கன்னு கோபமாக சொல்கிற மாதிரி சிவகாமி சொன்னான். அம்மா தாயே, அப்படி சொல்லக்கூடாது, கட்டாயமாக வரணும். நான் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பும்போது கமலி என்ன சொன்னா தெரியுமா? இதோ பாரு, இன்னைக்கு நாவுக்கரசர் மடத்துக்கு ஆயன சிற்பியார் வராராம், அவர் கூட என் சிநேகிதி சிவகாமியும் வந்தாலும் வருவா, 2 பேரையும் கூட்டிகிட்டு தான் நீ வீட்டுக்கு திரும்பி வரணும்னா. நான் என்ன சொன்ன தெரியுமா? அவங்க பெரிய மனுஷங்க கமலி, நம்மளை மாதிரி ஏழைகள் வீட்டுக்கெல்லாம் வருவாங்களா? வந்தாதான் திரும்பி போவாங்களான்னு. அதுக்கு கமலி, நான் சாக கிடக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வான்னா. அடடா, கமலிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்னன்னு ஆயனர் கவலையோடு கேட்டார். ஆமாம் ஐயா, 1 வருஷமாக கமலி அவளோட சிநேகிதியை பார்க்காம கவலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட்டுக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே 3/4 உயிர் போயிடுச்சு, மீதியும் போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்தால் நல்லது. அப்படின்னா உடனே கிளம்பலாம், அதுக்குள்ளே இங்கே மக்கள் கூட்டமாக கூடிட்டாங்களேன்னா சிவகாமி. உண்மையிலேயே அங்கே மக்கள் கூட்டமாக கூடியிருந்தாங்க. அந்த நகரத்தோட நெருக்கடியான இடத்துல ஆயனரும் சிவகாமியும் அரண்மனை ரதசாரதியோட பேசிக்கிட்டு இருந்தது தான் அங்கே மக்கள் கூட்டமாக கூட காரணம். ஆயனரையும் சிவகாமியும் கண்ணபிரான் அவன் கொண்டு வந்த ரதத்தில் ஏதிக்கிட்டான். காஞ்சி மாநகரத்தோட விசாலமான தேரோடுற வீதியில் 2 குதிரை பூட்டின அந்த அழகான அரண்மனை ரதத்தை பல்லவ ராஜ்யத்தோட சிறந்த ரதசாரதி ஓட்ட
அது வேக வேகமாக போயிட்டு இருந்துச்சு. ரதத்தில் போயிட்டு இருக்கையில் சிவகாமி, அண்ணா உங்கள் வீட்டுக்கு வர்றோன்னு நான் சொன்னதுக்கு இன்னொரு விதத்தில் யோசிச்சா வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்டா. தங்கச்சி, மடத்துல இருந்து குமார சக்கரவர்த்தியை கூட்டிகிட்டு போனேன்னா அரண்மனை வாசல் அவர் இறங்கினதும் என்ன பார்த்து, கண்ணா ரதத்தை ஓட்டிட்டு மடத்துக்கு போ, அங்கே ஆயனரும் அவர் மகளும் இருப்பாங்க, அவங்கள ரதத்தில் ஏற்றிட்டு போய் மாமல்லபுரத்தில் விட்டுட்டு வா, அவங்க வேண்டான்னு சொன்னாலும் கேட்காத அப்படின்னு உத்தரவு போட்டார். குமார சக்கரவர்த்தி அப்படி உத்தரவு போட்டிருக்கும்போது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு தான் நான் யோசித்தேன்னா கண்ணபிரான், சுற்றி வளைச்சி பீடிக்க போடாமல் உங்களால் எதுவுமே சொல்ல முடியாதான்னு சிவகாமி கேட்டா. முடியாது தங்கச்சி, முடியாது. அதுக்கு காரணமும் இருக்குது. முன்னாடி ஒரு காலத்தில் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, நிறுத்துங்க, நான் அதை பற்றி கேட்கல, அவசரமாக குமார சக்கரவர்த்தி மடத்துல இருந்து போனாரே, ஏதாவது விசேஷமான செய்தி உண்டான்னு கேட்டேன். மதுரையிலிருந்து தூதுவர்கள் வந்திருக்காங்க. மதுரையிலிருந்து தூதுவர்கள்னு சொன்னதுமே சிவகாமிக்கு அவள் முன்னாடி கேள்விப்பட்ட திருமண தூது விஷயந்தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால் தூதுவர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தாங்கன்னு கவலையோடு கேட்டான். அந்த மாதிரி ராஜாங்க விஷயங்கள் எல்லாம் நான் கவனிக்கிறதில்ல தங்கச்சின்னா கண்ணபிரான். இதை கேட்ட ஆயனர், ரொம்ப நல்ல காரியம் தம்பி, அரண்மனை வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நமக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களெல்லாம் காதில் போட்டுக்க கூடாதுன்னாரு. அப்போது ரதம் தெற்கு ராஜ வீதியில் அரண்மனையோட முன்வாசலை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. வீதியோட ஒரு பக்கம் முழுசுமே பரவி இருந்த அரண்மனை சுவரையும் முன்வாசல் கோபுரத்தையும் அதை காவல் செஞ்சிட்டு இருந்த வீரர்களையும் உள்ள தெரிஞ்ச பெரிய பெரிய சுவர்களையும் படிப்படியாக பின்னால் உயரமாக இருந்த உப்பரிகை மாடங்களையும் சிவகாமி பார்த்தா. நம்மளையும் நம்ம இதயம் கவர்ந்த சுகுமாரரையும் பிரிச்சுக்கிட்டு இத்தனை சுவர்களும் மாடகூடங்களும் தடையாக நிற்குதேன்னு நினச்சி நினச்சி ஒரு பெருமூச்சு விட்டா. காஞ்சி மாநகரத்தில் சக்கரவர்த்தியோட அரண்மனைக்கு பின்பக்கத்தில் விசாரமான பூந்தோட்டம் இருந்துச்சு. பூந்தோட்டத்துக்கு பின்னால் சுவரை ஒட்டி சின்ன சின்ன கட்டடங்கள் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா குதிரை லாயங்கள், ரதத்தை நிறுத்துகிற கொட்டடிகள், அப்புறம் ரத சாரதிகளும் தோட்டக்காரங்களும் குடியிருக்கிற வீடுகள்னு தெரிஞ்சுக்கிட முடியுது. அந்த வீடுகளில் ஒன்றுக்கு முன்னால் கண்ணபிரான் ஓட்டிட்டு வந்த ரதம் போய் நின்றுச்சு. ரதத்தோட சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு குதூகலமாக குதிச்சுக்கிட்டு ஓடி வந்தா. கமலி, யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லிக்கிட்டே கண்ணபிரான் ரதத்திலிருந்து குதிச்சான். அதே சமயத்தில் ரதத்திலிருந்து சிவகாமி இறங்குறத பார்த்த கமலி ஒரே பாய்ச்சலாக போய் சிவகாமியை ஆசையாக கட்டி பிடிச்சிக்கிட்டா. அப்போது வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெரியவர் வந்தார். அப்பா, யார் வந்திருக்காரு பாருங்கன்னா கண்ணபிரான். அந்த பெரியவர் உத்து பார்த்துட்டு வாங்க ஐயான்னு சொல்லிக்கிட்டே ஆயனர் பக்கத்தில் போனார். பெரியவரும் ஆயனரும் பேசிக்கிட்டே வீட்டு திண்ணையில் உட்காந்தாங்க. கமலியும் சிவகாமியும் உள்ளே போனாங்க. கமலியும் சிவகாமியும் குழந்தையா இருக்கும்போது இருந்தே சிநேகிதிகள். ஆயனர் காஞ்சிபுரத்தில் இருந்த காலத்தில் அவரோட வீட்டுக்கு அடுத்த வீட்டில் கமலியோட பெற்றோர்கள் குடியிருந்தாங்க. சிவகாமி குழந்தையா இருக்கும்போது அவளோட 1.5 வயசு பெரியவளான கமலி சிவகாமியை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு தங்கச்சி தங்கச்சின்னு சீராட்டுவா. சிவகாமியும் அக்கா அக்கான்னு பாசமாக இருப்பா. இப்படி ஆரம்பித்த அந்த குழந்தைகளோட சிநேகமும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆயனர் காட்டுக்குள்ளே போய் வீட்டை கட்டிட்டு குடி போன பிறகும் கமலி அடிக்கடி அங்கே வந்து மாத கணக்கில் தங்கியிருப்பா. சிவகாமி பரதம் கற்றுட்டு இருக்கும்போதெல்லாம் கமலி அவளுக்கு எதிரில் இருந்து கண்ணிமைக்காமல் அதை பார்த்துட்டு இருப்பா. அவளோட ஆட்ட திறமையை பாராட்டுவா. என் தங்கச்சிக்கு இணையானவங்க 17-14 உலகத்துலேயும் கிடையாதும்பா. ஆயனருக்கு அடுத்தபடியாக சிவகாமியை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தினது கமலின்னு தான் சொல்லணும். கமலியோட அப்பா காஞ்சிபுரத்திலேயே பெரிய பேர் வாங்கின குதிரை வியாபாரி. அரேபியா மாதிரி வெளிநாடுகளில் இருந்து அவர் குதிரைகளை வாங்குவார். மாமல்லபுரத்து துறைமுகத்துக்கு கப்பலில் வந்து குதிரைகள் இறங்கும். அதை காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வருவார். முதல்ல அரண்மனை குதிரை லாயத்து தலைவரும் பல்லவ சைன்யத்தோட குதிரை படை தலைவரும் வந்து புதுசாக வந்த குதிரைகளை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டது போக மற்ற குதிரைகளை தான் பொது ஜனங்களுக்கு விற்பார். இதனால் அரண்மனை குதிரை லாயத்தோட தலைவர் அடிக்கடி கமலியோட அப்பாவை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வர்றதுண்டு. சில நேரம் அவர் கூட அவரோட மகனும் வருவான். அந்த வாலிபன் தான் கண்ணபிரான். அப்பாக்கள் 2 பேரும் குதிரை பரிவர்த்தனை சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கையில் அவங்க 2 பேரோட மகனுக்கும் மகளுக்கும் நடுவில் இருதய பரிவர்த்தனை நடந்துட்டு இருந்துச்சு. 2 குடும்பத்தாருக்கும் விஷயம் தெரிஞ்சுது. உடனே கண்ணபிரானுக்கும் கமலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் நடந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5 வருஷமும்
சிவகாமியும் கமலியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கல. இருந்தாலும் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் நினைக்காத நாள் கிடையாது. ராத்திரி சாப்பாட்டை முடிச்சுட்டு ஆயனரும் அரண்மனையோட அசோபாலரும் வாசல் திண்ணையில் காத்தோட்டமாக படுத்துக்கிட்டு போர் நிலைமையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. வீட்டுக்குள்ள அரண்மனை பூந்தோட்டத்துக்கு அடுத்து இருந்த அறையில் சிவகாமியும் கமலியும் படுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க யுத்தத்தை பற்றி பேசலை, கமலியோட குடும்ப வாழ்க்கையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இடையில களிர்னு அவங்க குதூகலமாக சிரிக்கிற சத்தம் கேட்டுது. ராத்திரி 1:30 ஜாமத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாசல் திண்ணையிலிருந்து ஆயனர், அம்மா சிவகாமி, சூரிய உதயத்துக்கு முன்னால் நாம் கிளம்பணும், பேசுனது போதுமா, தூங்குங்கன்னாரு. கமலியும் சிவகாமியும் உடனே கண்ணை மூடிட்டு தூங்க முயற்சி செஞ்சாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் சிவகாமி தூங்கிட்டான்னு நினச்சி கமலி சத்தமில்லாமல் மெதுவாக எழுந்து அந்த அறையோட ஒரு பக்கத்து கதவை திறந்துக்கிட்டு அடுத்த அறைக்குள்ளே போனான். சிவகாமி கண்ணை மூடிட்டு இருந்தாலே தவிர உண்மையிலேயே அவள் தூங்கலை. அவளோட மனசில் எத்தனையோ எண்ணங்கள் அலைமேல் அலை மாறி வந்துட்டே இருந்துச்சு. கமலிக்கு கண்ணபிரான் மேலே காதல் உண்டான நாள்ல இருந்து அவளோட அந்தரங்கத்தை எல்லாம் சிவகாமி கிட்ட அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஆரம்பத்திலிருந்தே கமலியோட காதல் ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. எந்த துக்கமும் வேதனையும் அவளோட மனசில் ஏற்பட்டதே இல்லை. அந்த நாள்லெல்லாம் அவளோட பேச்சு ஒரே குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கல்யாணத்துக்கு பிறகும் அந்த தம்பதிகளோட குடும்ப வாழ்க்கை அதே மாதிரி குதூகலமாக தான் இருக்குதுங்கிறதையும் இப்போ இவ்வளோ நேரம் கமலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டா. ஆனால் என்னோட காதல் மட்டும் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கணும்? அதில் எத்தனை வேதனை, எத்தனை ஆத்திரம், எத்தனை கோபதாபம். கமலியோட குதூகலமான காதலுக்கும் தன்னோட வேதனமயமான காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நினச்சி பார்க்க நமக்கு தகுதியில்லாத இடத்துல காதலை வளர்த்தது தான் நம்ம துக்கத்துக்கெல்லாம் காரணம்னு சிவகாமிக்கு தோணுச்சு. அவரோ பெரிய சாம்ராஜ்யத்தோட சிம்மாசனத்து மகாராஜா, நான் கல்லில் உளியினால் வேலை செஞ்சிட்டு இருக்கிற சிற்பியோட மகா. அவரோட காதலுக்கு நம்ம ஆசைப்படுறது பெரிய தப்பு தான். ஆனால் இந்த தப்புக்கு காரணம் யாரு? இந்த ஏழை சிற்பியோட மகளை தேடிக்கிட்டு அவர் தானே வந்தார். ஒரு கவலையும் இல்லாமல் காட்டில் துள்ளி விளையாடுற மான் மாதிரி குதூகலமாக ஆடி பாடிட்டு இருந்த அபல பெண்ணோட மனசில் அவர் தானே ஆசை தீய மூட்டினாரு. அந்த ஆசை இப்போ இப்படி பெரிய நெருப்பாக பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்க. உடம்பும் மனசும் இப்படி கொதிக்குதே. கொஞ்ச நேரம் புரண்டு படுத்து பார்த்தும் தூக்கம் வராததுனால சிவகாமி படுக்கையை விட்டு எழுந்தா. அந்த அறையோட பின்பக்கத்து சுவரில் இருந்த பலகனி மாடத்தில் உட்கார்ந்தா. அவள் எதிர்பார்த்த மாதிரி இளந்தென்றல் காற்று ஜில்லுன்னு வந்துட்டு இருந்துச்சு. அது சும்மா வரல, அரண்மனை பூந்தோட்டத்தில் இருந்த செண்பக மரங்களில் நுழைஞ்சும் மல்லிகை செடிகள் மேலே தவழ்ந்தும் அந்த பூக்களோட இன்பமயமான நறுமணத்தோடு வந்தது. அப்படி செண்பகமும் மல்லிகையும் கலந்து வந்த வாசனை சிவகாமியோட மனசில் ஏதோ தெளிவில்லாத பழைய ஞாபகங்களை வர வச்சுது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் ஜென்மாந்திரங்களில் இதே மாதிரியான நறுமணத்தை அவள் முகந்த மாதிரியும், அந்த காலங்கள்லையும் அவள் இதே மாதிரியான இன்ப வேதனையில் இருந்த மாதிரியும் அவளுக்கு தோணுச்சு. அவளோட அன்பை திருடி மனசையும் கொள்ளையடித்த ஆறுயிர் காதலன் அவளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தும் அவங்க கூட சேர முடியாமல் இருக்கிற மாதிரியும், 2 பேருக்கு நடுவில் என்னன்னு தெரியாத இடைஞ்சல்கள் முளைச்சி பெரிய கரிய நிழலுருவங்கள் எடுத்து நிற்கிற மாதிரியும் மனசில் பிரம்மைகள் உருவாச்சு. என்னன்னு சொல்ல முடியாத சந்தோஷத்தையும் வேதனையையும் ஒன்று போல தந்த அந்த நினைவுகளை பொறுக்க முடியாமல் சிவகாமி சாளர மடத்திலிருந்து எழுந்தா. அறையோட பின்பக்க கதவை சத்தம் கேட்காத மாதிரி மெதுவாக திறந்துட்டு பூந்தோட்டத்துக்குள்ளே போனான். அப்போது ராத்திரி 3வது ஜாமம் நடந்துட்டு இருந்துச்சு. பிறை சந்திரன் விரிச்ச இளம் நிலாவோட அழகான வெளிச்சத்தில் அந்த பூந்தோட்டம் கனவு உலகத்தில் பார்க்குற ஒரு இடம் மாதிரி இருந்தது. பூந்தோட்டத்தில் கொஞ்சம் உலாவிட்டு வரலாம்னு புறப்பட்ட சிவகாமி வீட்டு சோர்வோரமாக கொஞ்சம் தூரம் போன பிறகு யாரோ பேசுகிற சத்தம் கேட்டு திடுக்குன்னு நின்னான். கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த அறையோட பின்பக்கத்தில் அவங்க பேசுகிறது தெளிவாக கேட்டுச்சு. அந்த பக்கம் போகாமல் வேறு பக்கம் திரும்பிடலான்னு நினச்ச சிவகாமியோட காதில் மாமல்லர் குமார சக்கரவர்த்திங்கிற வார்த்தைகள் விழுந்துச்சு. அதுக்கு பிறகு அவளோட கால் திரும்பி போகல. சோர்வோரமாக நின்று அவங்க பேசுகிறத கேட்க ஆரம்பித்தா. மாமல்லருக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு பாண்டிய மன்னன் தூது அனுப்புனதில் என்ன ஆச்சரியம்? பூலோகத்தில் இருக்கிற ராஜராஜாக்கள்லாம் நான் முந்தி நீ முந்தின்னு அவருக்கு பொண்ணு கொடுக்க போட்டி போட மாட்டாங்களா அப்படின்னா கமலி. மாமல்லருக்கு
சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மகாராணிக்கு ஆசை. 3 நாட்டு ராஜாக்களுக்கு கல்யாணத்துக்கு பொன் கேட்டு தூது அனுப்பணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த யுத்தம் வந்ததுனால அது நடக்கலை. இப்போ பாண்டிய ராஜாவே தூது அனுப்பியிருக்காரு. மகாராணிக்கு ரொம்ப சந்தோஷம்னா கண்ணபிரான். சரி, அப்புறம் என்ன நடந்தது? அரண்மனையில் மாமல்லரை கொண்டு போய் விட்டேன். உடனே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டையா? எதுக்கு? குமார சக்கரவர்த்திக்கு கல்யாணம்னு யாராவது சொன்னாலே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இதுக்கு தானே இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டு அனுப்புனீங்க? போர்க்களத்திலேருந்து ஏதோ செய்தி வந்திருக்கோன்னு நினச்சில்ல ஓடி வந்தேன் அப்படின்னு அவர் மகாராணிக்கிட்ட கோவமாக பேசினார். கமலி, உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவேன்னா கண்ணன். பொம்பளைங்க கிட்ட ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா கண்ணா அப்படின்னா கமலி. ஓஹோ, நீ பொண்ணு தானோ, மறந்தே போயிட்டேன்னா கண்ணன் சிரிச்சுக்கிட்டே. ஆமாம், நீ ஆம்பளைங்கிறத கூட மறந்துடுவ. போர் வருதில்ல, போர் வரட்டும், அப்போ தெரியும் யார் ஆம்பளை யார் பொம்பளைன்னு. நீ என் காலில் விழுந்து கண்ணா போருக்கு போகாதன்னு கதற போகிற. நான் உன்னை உதறி தள்ளிட்டு போருக்கு போகிறேன். ஓஹோ, ஓ மனசில் அப்படியா நினச்சிட்டு இருக்க? போர் வரும்போது நீ போருக்கு போகலைன்னா கூட நானே உனக்கு கழுத்தை பிடிச்சி தள்ள மாட்டேனோ? கல்யாணம் ஆன பிறகு நீ இப்படி பயந்தாங்குழியாக மாறினதை பார்த்து தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம்னாலே எரிஞ்சு விடுறார் போல தெரியுது. இப்படி தானே நீ நினச்சிட்டு இருக்க? யுத்தம் வந்திருக்கிறதுனால தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாங்கிறாருன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு கமலி, பெரிய தப்பு. எது தப்பு கண்ணா? எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது தப்பு. மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுக்கிறதுக்கு வேற காரணம் ஒன்று இருக்குது. அது பெரிய ரகசியம். அதுலேயும் உன் தங்கச்சி சிவகாமி பற்றின ரகசியம் கமலி. என்ன? ஏன் தங்கச்சி பற்றி எனக்கு தெரியாத ரகசியமா? ஏதாவது தப்பாக சொன்னியோ பார்த்துக்கோ. தப்புலாம் ஒன்றும் இல்லை, பெருமையான விஷயந்தான். சொன்னால் எனக்கு என்ன தருவ? சொல்லிட்டு கேளு, பொருளை பார்த்துட்டு தான் விலையை முடிவு பண்ண முடியும்னா கமலி. அப்புறம் ஏமாற்றக்கூடாது. பல்லவ சாம்ராஜ்யத்தோட குமார சக்கரவர்த்தி வீரத்தில் அர்ஜுனன் மாதிரியும் அழகுல மன்மதன் மாதிரியும் ரதம் ஓட்டுறதுல கண்ணபிரான் மாதிரியும் இருக்கிற நம்ம மாமல்ல நரசிம்மர் உன்னோட தங்கச்சி சிவகாமியை காதலிக்கிறா தெரியுமா கமலி? ஆங்கிற சத்தம் மட்டும்தான் கமலி வாயிலிருந்து வந்தது. அவள் ஆச்சரியத்தில் திகைச்சு விட்டா. வெளியிலேருந்து கேட்டுட்டு இருந்த சிவகாமியோட நெஞ்சில் அந்த சத்தம் கூர்மையான அம்பு மாதிரி குத்துச்சு. நம்ம மேலே அவ்வளோ ஆசையும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற அருமை தோழிக்கிட்ட அதை இவ்வளோ நாளாக சொல்லாமல் மறைச்சிட்டோமேன்னு நினச்சி அவள் வெக்கப்பட்டா. அந்த அறைக்குள்ளே திரும்பவும் பேச ஆரம்பித்தாங்க. கமலி, நான் சொன்னது உனக்கு அதிசயமாக இருக்குதுல்லன்னு கண்ணபிரான் கேட்டான். இதில் அதிசயம் என்ன இருக்குது கண்ணா? நம்ம குமார சக்கரவர்த்தி ரொம்ப புத்திசாலின்னு அடிக்கடி சொல்லியிருக்கனே, அதனால தான் அவர் என் தங்கச்சியை காதலிக்கிறாருன்னு புத்திசாலித்தனமாக ஒரு பதிலை சொன்னா கமலி. ஓஹோ, அப்படியா? நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து பேசிக்கிட்டு தான் அந்த வேலையை செஞ்சுருக்கீங்க போல. நீ உன் வலையில் என்ன போட்டுக்கிட்ட, உன் தங்கச்சி மாமல்லருக்கே வலை போட்டு பிடிச்சிட்டா. என்ன சொன்னேன்னு கமலி கேட்டுக்கிட்டே, நானா உன்னை தேடி வந்து என்னோட வலையில் போட்டுக்கிட்டேன்? நானா வீட்டோட மூளை முடுக்கலெல்லாம் உன் பின்னாடியே வந்து கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, கண்ணே பெண்ணே நீ மனசு வைக்கலன்னா நான் உயிரையே விட்டுருவேன்னு கதறினேன்? நானா கல்யாணம் செஞ்சுக்கொன்னு கெஞ்சினேன்? இல்லை கமலி, இல்லை. நீ உன்னோட கண்ணுங்கிற வலையை வெறுமனே விளையாட்டாக தான் விரிச்ச. அதில் நானா ஓடி வந்து மாட்டிக்கிட்டேன். நம்மளோட கதைலாம் இருக்கட்டும், மாமல்லருக்கும் என் தங்கச்சிக்கும் காதல் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது? அதை சொல்லுன்னா கமலி. பாம்போட கால் பாம்புக்கு தெரியாதா என்ன? கண்ணனுக்கு தெரியாதா கண்ணனோட சமாச்சாரம்? நான் உன்னை உங்கள் அப்பா வீட்டில் அந்த காலத்தில் எப்படிலாம் பார்த்த ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரியே உன் தங்கச்சி இப்போ மாமல்லர் ஆர்வத்தோடு பார்க்குறாரு. இவ்வளோதானா? வேற என்ன வேணும்? நாவுக்கரசர் மடத்தில் அபிநயம் முடிச்சதும் உன் தங்கச்சி மயங்கி விழுந்தான்னு சொன்னல, உடனே மாமல்லர் ஓடி வந்து சிவகாமியை தூக்கி ஆயனர் மடி மேலே வச்சாரு. கமலி, அப்போ அவரோட கையும் உடம்பும் எப்படி பதறி போச்சு தெரியுமா? இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இருந்துச்சு, இன்னைக்கு தான் அது முடிவாயிருச்சு. இதை கேட்டுட்டு இருந்த சிவகாமியோட உடம்புலாம் சிலுத்து போச்சு. விம்மி விம்மி அழுதுருவா போலையே. சமாளிச்சுக்கிட்டு கண்ணபிரானும் கமலியும் பேசிகிட்டு இருந்ததை இன்னும் கேட்க ஆரம்பிச்சா. இவ்வளோ கவனித்து பார்த்துருக்கியே, நீ ரொம்ப புத்திசாலி தான். மாமல்லரும் ரொம்ப பாக்கியசாலி தான்னா கமலி. மாமல்லர் பாக்கியசாலி நான் சொல்கிற, இதனால் வரப்போகிற சங்கடங்கள் எல்லாம் நினச்சா என்ன சங்கடம் வரப்போகுது? குமார சக்கரவர்த்தியோட கல்யாணம்னா நம்ம கல்யாணம் மாதிரி நினச்சிக்கிட்டியா? எப்படி இல்லாமோ யோசிப்பாங்க. கண்ணா, நீ என் தங்கச்சியை மட்டும் சாதாரண பொண்ணுன்னு நினச்சியா?
தமயந்திய கல்யாணம் பண்ண தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்த மாதிரி சிவகாமியை தேடிட்டு வர மாட்டாங்களா? ஏதோ தமயந்தி பெரிய மனசு பண்ணி நலமகாராஜாவுக்கு மாலை போட்டான்னா கமலி. ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரி ஆச்சே அப்படின்னா கண்ணன். என் தங்கச்சி 1000 ராஜகுமாரிகளுக்கு சமமானவா. கண்ணா, நீ வேணும்னாலும் பாரு, என்னோட ஆசை ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேற தான் போகுது. அது என்ன ஆசை கமலி? இந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு மாமல்லருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. தங்க ரதத்தில் நவரத்ன சிம்மாசனத்தில் உட்காந்து சக்கரவர்த்தி ராஜவீதியில் பவனி வருவார். அப்போது அவருக்கு பக்கத்தில், தேவேந்திரனுக்கு பக்கத்தில் இந்திராணி இருக்கிற மாதிரி என் தங்கச்சி சிவகாமி உட்கார்ந்துருப்பா. அந்த தங்க ரதத்தில் முன்னால் நீ ஜம்முன்னு உட்காந்து ரதத்தை ஓட்டிக்கிட்டு வர்ற. நான் அரண்மனை கோபுர வாசலில் வந்து நின்னதும் கூடையாக மல்லிகைப்பூவையும் செண்பகப்பூவையும் அவங்க மேலே கொட்டுறேன். நடுவில் உன் தலையிலையும் ஒரு கூட பூவை கொட்டுறேன். இப்படிலாம் நடக்கணுங்கிறது தான் என் ஆசை கண்ணா. கமலி, உன் ஆசை நிறைவேறிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்ண்ணா கண்ணன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவகாமி அவள் படுத்திருந்த அறைக்குள்ளே போய் படுத்துக்கிட்டா. இருதயத்தோட அடிவாரத்திலிருந்து பொங்கி வந்த விம்மலையும் அழுகையையும் முடிஞ்ச வர முயற்சி பண்ணி அடக்கி பார்த்தும் அவளால் அடக்க முடியல. ராத்திரி 4வது ஜாமத்தில் முழிக்கவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் ஒரு அரை தூக்கத்தில் சிவகாமி படுக்கையில் புரண்டுட்டு இருக்கும்போது அவளோட மனசுக்குள்ள நிழல் தோற்றங்கள் மாதிரி சில உருவங்கள் வர ஆரம்பிச்சுது. ஒரு செண்பக மரத்து கிளையில் 2 புறாக்கள் உட்காந்து ஒன்னோட ஒன்று கொஞ்சம் விளையாடிட்டு இருக்குது. திடீர்னு சுற்றி இருந்த மரங்கள்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஆண்புறா பெண்புறாவை பார்த்து, நீ இங்கே இரு, நான் திரும்பி வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுது. அது போன வழியே பெண்புறா பார்த்துட்டு இருக்குது. ஆண்புறா திரும்பி வருமா, வந்து பெண்புறாவை அந்த காட்டுத்தீயிலிருந்து தப்பிக்க வைக்குமா? இதை தெரிஞ்சுக்கிட முடியாத அளவுக்கு பெண்புறாவை சுற்றி புகமண்டலம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அப்படி புகையினால் சுத்தப்பட்டிருக்கிறது பெண்புறா இல்லை, நானே தான்னு சிவகாமிக்கு தோணுச்சு. அப்படியே கற்பனை உலக காட்சிலாம் மாறுது. மல்லிகை தோட்டத்தில் ஆணும் பெண்ணுமா, ஒரு கலைமானும் ஒரு புள்ளிமானும் துள்ளி விளையாடிட்டு இருக்குது. விளையாடிட்டு இருக்கும்போது புள்ளிமான் மல்லிகை புதருக்கு பக்கத்தில் மறைஞ்சு நிற்குது. மல்லிகை புதரில் பூத்திருக்கிற வெள்ளி மாதிரியான மல்லிகை பூக்களுக்கும் புள்ளிமான் மேலே இருக்கிற அந்த வெள்ளி நிற புள்ளிகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கலைமான் புள்ளிமானை தேடி தாண்டி போயிடுது. இதை பார்த்த புள்ளிமான் சிரிக்குது. இப்படி அந்த 2 மான்களும் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு தடவை பெண்மான் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு மல்லிகை புதரில் 2 நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்த பெண்மானுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்புறமா அது நட்சத்திரங்கள் இல்லை, நெருப்பு கட்டிகள்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது 2 நெருப்பு கட்டிகளும் இல்லை, ஒரு பெரிய புலியோட 2 கண்கள் தான்னு. உடனே அந்த பெண்மானோட உயிரும் உடம்பும் நடுங்கி ஒடுங்கி போச்சு. கலைமானை கூப்பிடலான்னு அது முயற்சி பண்ணுது. ஆனால் அதோட தொண்டையிலிருந்து சத்தமே வெளியில் வரல. இதுக்கு மேலே என்ன நடந்தது? புள்ளிமான் தப்பிச்சு போச்சா, கலைமான் கூட சேர்ந்துச்சா? அதுதான் தெரியல. அப்படி ஒரு பயங்கரமான ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது பெண்மான் இல்லை, நான் தான்னு சிவகாமிக்கு தோண ஆரம்பிச்சிது. மகேந்திர விடுதியிலிருந்து அதிகாலையிலே கிளம்புன பரஞ்சோதி அன்னைக்கு பகலெல்லாம் பிரயாணம் செஞ்சு வடபெண்ணையும் பாபாக்னி நதியும் கலக்கிற இடத்துல இருக்கிற புத்த விகாரத்துக்கு சூரியன் மறைகிற நேரத்தில் வந்து சேர்ந்தான். விகாரத்தோட வாசலில் புத்த பிட்சு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். சாயங்கால நேரத்து மஞ்சள் வெயிலில் பிட்சு உடுத்தி இருந்த காவி அப்படியே தங்க நேரத்தில் ஜொலிச்சுது. பரஞ்சோதி குதிரையிலிருந்து இறங்கி பிட்சுக்கிட்ட போனதும் அவர் இவங்கிட்ட என்னவோ கேட்டார். அவர் பேசின பாசை பரஞ்சோதிக்கு புரியல. ஆனாலும் நம்மளை யாருன்னு விசாரிக்கிறார் போலன்னு அவனுக்கு தோணுச்சு. அதனால் நாகார்ஜுன பர்வதத்துக்கு போகிறதாவும் அவனை இங்கே தங்கி வழி கேட்டு போன்னு நாகநந்தி அடிகள் சொன்னதாகவும் தமிழ்லையே சொன்னான். நாகநந்திங்கிற வார்த்தையை கேட்டதும் அந்த பிட்சுவோட முகத்தில் கொஞ்சம் மாறுதல் தெரிஞ்சுது. இங்கேயே இருன்னு பரஞ்சோதிக்கிட்ட சைகையை காட்டிட்டு பிட்சு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து அவர் திரும்பி வந்து பரஞ்சோதியை விகாரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். அந்த புத்த விகாரம் காஞ்சிபுரத்தில் பார்த்த ராஜவிகாரம் மாதிரி கல் மரம் சுண்ணாம்புனால் கட்டப்பட்டது இல்லைங்கிறதையும் மலை குன்றையே கொடைஞ்சி செய்யப்பட்டிருக்குங்கிறதையும் பரஞ்சோதி கவனிச்சான். காஞ்சி விகாரம் மாதிரி இது அவ்வளோ பெருசாகவும் இல்லை, அங்கே மாதிரி விலை உயர்ந்த பூஜை திரவியங்களும் இங்கே இல்லை. ஆனால் விகாரத்தோட அமைப்பு அதே மாதிரி தான் இருந்துச்சு.
நடுவில் பிட்சுக்கள் கூடி பிரார்த்தனையும் தியானமும் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சைத்தியமும், அதுக்கு பின்பக்கத்தில் பாறை சுவரில் பிரம்மாண்டமான புத்தர் சிலையும் இருந்துச்சு. அந்த புத்தர் சிலையும் சிலைக்கு மேலே இருந்த போதி மரமும் புத்தர் மேலே பூமாலையை தூவிட்டு நின்ன கந்தர்வர்களோட உருவங்களும் எல்லாமே பாறையை குடஞ்சே செஞ்சுருந்தாங்க. அலங்கார தீபங்கள் வரிசை வரிசையாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. புத்த பகவானுக்கு எதிரில் பலவிதமான வண்ண வண்ண பூக்கள் கும்பல் கும்பலாக குமிக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பூக்களோட நறுமணமும் அகில் புகையோட வாசனையும் சேர்ந்து மனசை ஒருநிலைப்படுத்த உதவி செஞ்சுது. சைத்தியத்துக்கு 2 பக்கத்துலையும் புத்த பிட்சுகள் தங்குறதுக்கும் சீடர்கள் படிக்கிறதுக்கும் குகை அறைகள் குடையப்பட்டிருந்துச்சு. ஒரு பக்கத்தோட ஓரத்தில் மச்சுப்படி மாதிரி படிக்கட்டுகள் இருந்துச்சு. அந்த படிக்கட்டுகள் வழியாக பரஞ்சோதியை பிட்சு கூட்டிகிட்டு போனார். கீழே இருந்த அறைகள் மாதிரியே மேலையும் பாறையில் குடஞ்சிருந்த அறைகள் இருந்துச்சு. அப்படி இருந்த ஒரு பெரிய அறையில் பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துருந்த பெரிய புத்த பிட்சுக்கிட்ட பரஞ்சோதியை கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அந்த விகாரத்தோட தலைமை பிட்சு இவர் தான் அப்படிங்கிறத பரஞ்சோதி யூகிச்சுக்கிட்டு அவரை கும்பிட்டான். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு தலைமை பிச்சு சொல்லி 3 தடவை புத்த பகவானை கும்பிட்டுட்டு பரஞ்சோதியை பார்த்து, குழந்தாய் நீ யாரு, என்ன காரியமாக வந்த, யார் உன்னை அனுப்புனாங்கன்னு தமிழில் கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தி அடிகள் அவங்கிட்ட ஓலை கொடுத்து அனுப்பி வச்சதை பற்றி விவரமாக சொன்னான். நாகநந்தி கொடுத்து அனுப்பின ஓலை எங்க, அந்த ஓலையை நான் பார்க்கலாமான்னு புத்த பிட்சு கேட்டார். மன்னிக்கணும், ஓலையை சத்யாச்சிரயரை தவிர வேற யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு நாகநந்தி அடிகளோட உத்தரவுன்னா பரஞ்சோதி. சத்யாச்சிரயருங்கிற பேரை கேட்டதும் புத்த பிட்சுவோட முகத்தில் ஒரு மர்மமான சிரிப்பு வந்தது. அதை பரஞ்சோதி பார்த்தான். ஆனால் அந்த சிரிப்போட அர்த்தத்தை அவனால் தெரிஞ்சுக்கிட முடியல. நாகநந்தி அடிகள் என்ன உத்தரவு போட்டாரோ அப்படியே செய், இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துக்கோ, ஸ்ரீபர்வதத்துக்கு போகிற வழிலாம் இப்போ ரொம்ப ஆபத்தாக இருக்குது, இன்னைக்கு ராத்திரி அங்கே போகிற வீரர்கள் கொஞ்சம் பேர் இங்கே வருவாங்க, அவங்க கூட சேர்த்து உன்னையும் அனுப்பி வைக்கிறேன், அவங்க உனக்கு வழிகாட்டுறதோட பத்திரமாவும் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு பிட்சு சொல்லிட்டு இன்னொரு பிட்சுவை பார்த்து சைகை காட்டினார். அவர் பரஞ்சோதி அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கீழே ஒரு அறையில் அவன் படுத்துக்கிறதுக்கான இடத்த காட்டினார். முதல் நாள் ராத்திரி சரியாக தூங்காததுனாலையும் ரொம்ப தூரம் வந்த களைப்புனாலையும் பரஞ்சோதி இன்னைக்கு படுத்த உடனே நிம்மதியாக தூங்கிட்டான். தோலை பிடிச்சி அரவை குளுக்குற மாதிரி இருந்தது. பரஞ்சோதி திடுக்குன்னு கண்ணு முழிச்சான். முதல் நாள் அவனை மடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த பிட்சு தான் அவனை எழுப்பிக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் பெரிய பிட்சுவும் நின்றுட்டு இருந்தார். தம்பி, நாகார்ஜுன மலைக்கு போகிறவங்க புறப்படுறாங்க, நீயும் கிளம்புன்னாரு பெரிய பிட்சு. பரஞ்சோதி அவசர அவசரமாக எழுந்து தலைமாட்டில் வச்சுருந்த ஓலைக்குழாயை எடுத்து இடுப்பில் சொருகிக்கிட்டான். பிட்சுக்கள் பின்னாடியே நடந்து மடத்தோட வாசலுக்கு வந்தான். அங்கே அவனோட குதிரை தவிர இன்னும் 6 குதிரையும் ஒவ்வொரு குதிரைக்கு பக்கத்துலையும் ஒவ்வொரு கட்டுக்கோப்பான உடம்போட இருந்த வீரர்களும் நிற்கிறாங்க. கீழ்வானத்தில் இருந்து வந்த பிறை நிலாவோட மங்கின வெளிச்சத்தில் பரஞ்சோதி இதெல்லாம் பார்த்தான். இந்த வீரர்கள் அவசர வேலையாக ஸ்ரீபர்வதத்துக்கு போகிறாங்க, இவங்க கூட போனால் குறுக்கு வழியாக ரொம்ப சீக்கிரமாக கொண்டு போய் சேர்ந்துடலாம்னாரு பெரிய புத்த பிட்சு. மனசில் காரணம் தெரியாத தயக்கத்தோட பரஞ்சோதி குதிரை மேலே ஏறினான். குதிரைகள் வடபெண்ண நதிக்கரையோட மேற்கு திசையை பார்த்து வேகமாக போக ஆரம்பிச்சுது. புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த குதிரை வீரர்கள் 3 பேர் பரஞ்சோதிக்கு முன்னாலையும் 3 பேர் பரஞ்சோதிக்கு பின்னாலையுமா பரஞ்சோதியை அவங்களுக்கு நடுவுலையே விட்டுக்கிட்டு போனாங்க. பொழுது நல்லா விடிஞ்ச பிறகு பரஞ்சோதி அவங்களோட உடம்பையும் உருவத்தையும் கவனித்து பார்த்தான். அவங்க எல்லாரும் திடகாத்திரமான நல்ல கட்டுக்கோப்பான மனுஷங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த வீரங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு படையை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும், முக்கியமான போர் வேலையாக தான் போயிட்டு இருக்காங்க போல. இவங்க கூட நம்மளை ஏன் புத்த பிச்சு சேர்த்து அனுப்பி வச்சாரு? நேரம் ஆக ஆக பரஞ்சோதியோட மனக்கலக்கம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவன் அந்த வீரர்களுக்கு முன்னால் போகவோ பின்னால் போகவோ முயற்சி பண்ணும்போதெல்லாம் அவங்க அதுக்கு இடம் கொடுக்காம அவனை நடுவுலே விட்டுக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க அவன் மனசில் நமக்கு இவங்க வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை நம்மளை சிறைப்படுத்தி கொண்டு போகிறாங்களான்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது.
ஸ்ரீபர்வதம் வடக்கே கிருஷ்ணா நதி கரையில் இருக்குதுன்னு பரஞ்சோதிக்கு தெரியும். ஆனால் காலையில் கிளம்புனதுலேருந்து இந்த வீரர்கள் மேற்கு திசையை பார்த்தே போயிட்டுருக்காங்க. ஒருவேளை கொஞ்சம் தூரம் மேற்க பார்த்து போயிட்டு அப்புறம் வடக்க திரும்புவாங்கன்னு அவன் நினச்சான். ஆனால் அதுவும் நடக்கலை. சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் அவங்க கூட பயணம் செஞ்ச பிறகு பரஞ்சோதி நம்மளை உண்மையிலேயே சிறைப்படுத்தி தான் கூட்டுட்டு போகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நினச்சான். அப்போது அங்கே வடக்க பார்த்து திரும்பின ஒரு பாதையில் அவனோட குதிரையை திருப்பினான். கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த 6 குதிரை வீரர்களும் அவனை சுற்றி நிற்கிறத பார்த்தான். அவங்களோட வேல்களோட முனைகள் அவனோட குதிரை மேலே உரசிட்டு இருந்துச்சு. எண்ணெய் ஊற்றி தயாராக வச்சிருக்கிற தீபத்தோட திரி மேலே தீ பட்டதும் சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கிற மாதிரி பரஞ்சோதியோட மனசில் குமுறிக்கிட்டு இருந்த ஆத்திரம் இப்போ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுது. கோபத்தில் அவனோட ரத்தம் கொதிச்சுது. கையில் வேலை எடுத்தான். அதை அவன் பக்கத்தில் இருந்தவன் மேலே குத்துறதுக்காக ஓங்கினான். ஆஹா, என்ன ஏமாற்றம்! ஓங்கின வேல் எங்கேயோ போய் விழுந்துருச்சு. வேலை ஓங்கின பரஞ்சோதியும் தொப்புன்னு தரையில் விழுந்தான். எப்படி விழுந்தோங்கிறதே பரஞ்சோதிக்கு முதல்ல தெரியல. அப்புறம் அவனோட உடம்புல கயிறு ஒன்று கட்டியிருக்கிறத பார்த்தான். அந்த வீரர்களில் ஒருத்தன் சுருக்கு போட்ட கயிறை மேலே எரிஞ்சு நம்மளை கீழே தள்ளி விட்டுருக்கான்னு அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். 2வது தடவையாக இப்படி சூழ்ச்சியினால் அவனை ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது ஒரு பக்கம் பரஞ்சோதிக்கு வெக்கமும் இன்னொரு பக்கம் ஆத்திரமும் பொங்கிட்டு வந்துச்சு. அவனோட குதிரை நம்ம எஜமானுக்கு இனிமேல் நம்மளால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்த வழியே திரும்பி ஓடிட்டு இருந்துச்சு. தப்பிச்சு போகிறதுக்கு இப்படி வழியே இல்லாமல் போனதுனால இனிமேல் போராட்டத்தில் பிரயோஜனம் இல்லை, நடக்கிறது நடக்கட்டும்னு பரஞ்சோதி சும்மா இருந்தான். அந்த வீரர்களில் 3 பேர் குதிரை மேலே இருந்து இறங்கி வந்து பரஞ்சோதியோட கையை முதுகு பக்கம் சேர்த்து பின்கட்டு முன்கட்டாக கட்டினாங்க. அந்த 6 குதிரைகளில் ரொம்ப சுமைதாங்கிற ஒரு பலமான குதிரை மேலே அவனை ஏற்றி வச்சாங்க. அவனுக்கு பின்னால் ஒரு வீரனும் உட்காந்துக்கிட்டான். திரும்பவும் குதிரைகள் மேற்கு திசையை பார்த்து போக ஆரம்பிச்சுது. சூரியன் மறைய ஒரு ஜாம நேரம் இருக்கும்போது பரஞ்சோதிக்கு அவனுக்கு முன்னால் ஒரு அபூர்வமான காட்சி தெரிஞ்சுது. அப்போது அவங்க போயிட்டு இருந்த பாதை போக போக மேடாகி மேட்டோட உச்சிக்கு வந்துருந்துச்சு. அந்த உயரத்தில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப தூரம் சமவெளி பிரதேசமாக இருந்துச்சு. அந்த பிரதேசத்தில் கண்ணு கட்டின தூரம் சைனியம் தண்டு இறங்கி இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கருப்பாக சின்ன சின்ன மலைகள் மாதிரி வரிசையாக அங்கங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கருங்குன்றுகளுக்கு நடுவில் அடிச்சிருந்த கூடாரங்கள் வெள்ளை நிறத்தில் மணல் குன்றுகள் மாதிரி தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எண்ண முடியாத அளவுக்கு குதிரைகள், ஒட்டகங்கள், ரிஷபங்கள், ரதங்கள், வண்டிகள்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரிஞ்சுது. சக்கரை சிந்தி கிடக்கிற இடத்துல மொய்க்கிற எறும்புகள் மாதிரி லட்சோபலட்சம் வீரர்கள் சில இடங்களில் நெருக்கமாகவும் சில இடங்களில் தள்ளியும் ரொம்ப தூரம் வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. கூடாரத்து மேலே வரிசையாக கொடிகள் பறந்துட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நடுவில் நாயகன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கொடி வானத்து வரைக்கும் உயரமாக பறந்துட்டு இருந்துச்சு. கொந்தளிச்சிட்டு இருக்கிற பெரிய கடலை நெருங்கி போகும்போது கேட்குற ஹோங்கிற பெரிய இரைச்சல் மாதிரி என்னன்னு தெரியாத நிறைய சத்தங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த காட்சியை பார்த்த பரஞ்சோதியோட வாயிலிருந்து ஆஹா அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. அங்கே தண்டு இறங்கியிருக்கிறது பல்லவ சைனிய படைகள் தான்னு பரஞ்சோதி நினச்சான். அப்போது அவனை கட்டி போட்டிருக்கிறத கூட மறக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஆசை பூரிச்சு அவன் மனசில் வந்துச்சு. அது என்ன ஆசைன்னா, பெரிய வீர போருக்கு தயாராக துடிச்சிட்டு இருக்கிற அந்த பெரிய படையில் நானும் ஒரு பெரிய போர் வீரனாக சேர்ந்துடணுங்கிறது தான் அந்த ஆசை. இருட்டான ராத்திரி நேரத்தில் வழி தெரியாமல் திகைச்சிட்டு நிற்கிறவனுக்கு திடீர்னு வந்த மின்னல் வெளிச்சத்தில் அவன் போகிற பாதையை கண்டுபிடிச்ச மாதிரி பரஞ்சோதி அவனும் பிறவி எடுத்தது எதுக்காகங்கிறத அந்த நொடியிலேயே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டான். ஓலையில் எழுத்தாணி வச்சு எழுதுறதுக்காகவோ, தோத்திர பாடல்களை உருப்போட்டு பாடுறதுக்காகவோ, கையில் சின்ன சின்ன உளியை எடுத்து கல்லை கொத்திக்கிட்டு இருக்கிறதுக்காகவோ, வர்ணங்களை குலைச்சி சுவரில் சித்திரம் எழுதுறதுக்காகவோ நான் பிறக்கலை. கையில் வாளையும் வேலையும் வச்சு போர் முனையில் நின்று எதிரிகளோட தலையை பனங்காய் மாதிரி உருட்டி அவங்க நெஞ்சில் வேலை பாய்ச்சி இரத்த வெள்ளத்தில் நீந்தி வெற்றி சங்கு முழங்கி பகைவர்களை கதாகதம் செஞ்சு விரட்டி வீராதி வீரன்னு உலகமெல்லாம் பாராட்டுற அளவுக்கு பேர் எடுக்கிறதுக்காக தான் பிறந்தவன் நான் அப்படின்னு பரஞ்சோதி உணர்ந்தான். இந்த எண்ணம் பரஞ்சோதிக்கு அளவில்லாத ஒரு குதூகலத்தை கொடுத்துச்சு. ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்து அவன் பார்த்த மகேந்திர சக்கரவர்த்தியோட கம்பீரமான உருவம் அவன் கண்ணு முன்னால் வந்தது. அதோ வானத்து வரைக்கும் உயரமாக பறக்குதே கொடி,
அதுக்கு அடியில் இந்த பெரிய படையோட பிரதம சேனாதிபதியாக இருக்கிற மகேந்திர சக்கரவர்த்தி இருப்பார். அவர் முன்னால் தான் எப்படி நம்மளை கொண்டு போய் நிறுத்துவாங்க. சக்கரவர்த்தி கிட்ட போனதும், பிரபு பல்லவேந்திரா, உங்களோட வீரமகா சைன்ய படையில் இந்த பட்டிக்காட்டில் பிறந்த சின்ன பையனையும் சேர்த்துக்கிட அருள் செய்யணும்னு காலில் விழுந்து வேண்டிக்கிடணும்னு பரஞ்சோதி முடிவு பண்ணியிருந்தான். சித்திரக்கலை மாச்சி, வர்ண சேர்க்கை மாச்சி, ஆயனரும் நாகநந்தியும் எக்கேடு கெட்டாவது போட்டும் இப்படிலாம் பரஞ்சோதி நினச்சிக்கிட்டே பாசறை பக்கத்தில் நெருங்கி போகும்போது அவனோட பொங்கி எழுந்த உற்சாகத்தை திரும்பவும் சந்தேக நிழல் வந்து மறைச்சிது. இங்கே இறங்கி இருக்கிறது பல்லவ சைன்யம் தானா அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம். பல்லவ சாம்ராஜ்யத்தோட கொடி ரிஷப கொடி இல்லையா? இங்கே பறக்கிற கொடியில் காட்டுப்பன்னியோட உருவம்லாம் கடூரமாக இருக்கு. ஒருவேளை இது வாதாபி சைன்யமாக இருக்குமோ? பல்லவ ராஜ்யத்து மேலே படையெடுத்து வர்ற சைன்யம் இதுதானா? அம்மம்மா, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைபலமுள்ள பகைவனா பல்லவ ராஜ்யத்து மேலே படையெடுத்து வர்றான். பாசறையோட முன்வாசலுக்கு வந்ததும் வீரங்க குதிரை மேலே இருந்து கீழே பரஞ்சோதியை இறக்கி விட்டு அவனை நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க. பாசறைக்குள்ளே நடந்து போகும்போது பரஞ்சோதியோட மனசில் முன்னாடியே வந்த சந்தேகம் உறுதியாயிருச்சு. பாசறையில் அங்கங்கே நின்ன வீரர்களையும் அவங்க பேசுகிற பாஷையையும் பார்த்தா இந்த சைன்யம் பல்லவ சைன்யமாக இருக்க முடியாதுன்னு சந்தேகமே இல்லாமல் தெரிஞ்சு போச்சு. ஆஹா, எதிரி படைகளோட பாசறைகள்லாம் இது, இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே, தப்பிச்சு போகிறதுக்கும் வழியே இல்லை போல இருக்கே அப்படின்னு பரஞ்சோதி நினச்சிட்டு இருக்கும்போது அவனோட சப்த நாடியும் ஒடுங்கிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மனசில் வந்த குதூகலம் நிராசையாக மாறிடுச்சு. அவனோட உடம்புல கட்டியிருந்த கட்டுகள் இப்போ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப இறுக்கமாகி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. மனசில் இருந்த வலியினாலையும் உடம்புல இருந்த வலியினாலையும் அவன் நிமிர்ந்து நடக்க கூட முடியாமல் தள்ளாடினதுனால அந்த வீரர்கள் அவனை இழுத்துட்டு போக வேண்டியதாயிருச்சு. அப்போ கொஞ்ச நேரத்தில் அறிமுகமான முகம் ஒன்று அவனை பார்த்து வர்றதை பரஞ்சோதி பார்த்தான். பக்கத்தில் நெருங்கி வரும்போது அந்த முகம் நேற்றுக்கு முந்தின நாள் அவனுக்கு வழித்துணையாக கிடைச்ச வஜ்ரபாகுவோட முகம்தான் அப்படின்னு தெரிஞ்சுது. முதல்ல பரஞ்சோதிக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்துச்சு. உடனே அவன் மனசில் நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமே இந்த மனுஷன்தாங்கிற எண்ணம் வந்துச்சு. வஜ்ரபாகுவோ பரஞ்சோதியை பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டவன் மாதிரி, தம்பி இது என்ன கோலம் அப்படின்னா. பிறகு அவனை கூட்டிகிட்டு வந்த வீரர்களை பார்த்து ஏதோ கேட்டான். தம்பி பயப்படாத, சத்யாச்சிரய புலிகேசி மன்னன்கிட்ட உள்ளது உள்ளபடி சொல்லு, உனக்கு எந்த கொடுமையும் நடக்காது அப்படின்னா. வஜ்ரபாகுவோட வார்த்தைகளை விட அவனோட பிரகாசமான கண்ணில் மின்வெட்டு மாதிரி வந்த சைகை தான் பரஞ்சோதிக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்துச்சு. வாதாபிய தலைநகரமாக வச்சு வடக்க நர்மதை வரைக்கும் தெற்க துங்கபத்திரை வரைக்கும் பறந்து கிடந்த சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியை பாரத நாட்டில் அந்த காலத்தில் இருந்த வீரர்களில் இவரை மாதிரி தான் இவர்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய வீரனாக இருந்த புலிகேசியை நேயர்களாகிய நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீரனோட முன் வரலாறை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். புலிகேசியும் அவன் கூட பிறந்தவங்களும் சின்ன பையங்களாக இருக்கும்போது அவங்களோட சித்தப்பா மங்களேசன் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். மங்களேசனோட சிறையிலிருந்து அவங்க தப்பிச்சு ஓடி ரொம்ப காலம் அடர்ந்த காட்டில் ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க. அப்படி காட்டில் வாழ்ந்த காலத்தில் அவங்க அனுபவித்த அளவில்லாத கஷ்டங்கள் அவங்களோட உடம்பையும் மனசையும் வயிற மாதிரி உறுதியாக கெட்டியாக்கி அவங்கள வீரர்களாகவும் இறக்கமே இல்லாத கொடூர சித்தர்களாகவும் ஆக்கிடுச்சு. காலம் கைகூடி வரும்போது புலிகேசியும் காட்டை விட்டு வெளியே வந்து சித்தப்பனை ரொம்ப சுலபமாக ஜெயிச்சு ஓரம் கட்டிட்டு வாதாபி சிங்காசனத்தில் ஏறினான். அதுக்கப்புறம் அவனும் அவனோட வீர தம்பிமார்களும் சேர்ந்து வாதாபி ராஜ்யத்தை பெருசாக விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. வடக்க அவனோட ராஜ்யத்தை விரிவுபடுத்திக்கிட்டே போய் நர்மதை நதிக்கரைக்கிட்ட போனதும் அவனோட படைகள் உத்தர பாரதத்தோட ஒரே சக்கரவர்த்தியாக இருந்த ஹர்ஷவர்தனரோட படைகளோட மோத வேண்டியதாயிருச்சு. நர்மதை நதியோட 2 கரையிலையும் பல வருஷ காலம் போர் நடந்துச்சு. வாதாபி படைகள் எவ்வளவோ வீரத்தோட போர் செஞ்சாலும் வடநாட்டில் இருந்து இன்னும் ஹர்ஷரோட படைகள் வந்துக்கிட்டே இருந்ததுனால முடிவில் புலிகேசியால் ஜெயிக்க முடியல. இந்த நிலைமையில் லட்சோப வீரர்கள் இருந்த பெரிய படைக்கு ஹர்ஷவர்தனர் அவரே தலைவராகி போருக்கு வராருன்னு தெரிய வந்தது. புலிகேசி இதுக்கப்புறம் அவங்க கூட போர் செய்கிறது விந்திய மலை மேலே முட்டிக்கிற மாதிரி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சமாதானமாக போயிடுவோம்னு கேட்டான். மகாபுருஷரான ஹர்ஷவர்தனரும் அதுக்கு உடனே ஒத்துக்கிட்டாரு.
அது மட்டும் இல்லாமல் புலிகேசியோட வீரத்தை பாராட்டி நர்மதைக்கு தெற்க இருந்த பிரதேசத்துக்கு சக்கரவர்த்தியாக அவனை நிர்வாகம் செய்ய வச்சாரு. அதுக்கப்புறம் புலிகேசியோட கவனம் தென்னாட்டை பார்த்து திரும்பிச்சு. அப்படி திரும்புறதுக்கு முக்கியமான காரணமாகவும் தூண்டுகோலாகவும் இருந்தவங்க சமண முனிவர்கள். புலிகேசி சிங்காசனத்தில் ஏறுறதுக்கும் சமணர்கள் உதவி செஞ்சாங்க. அதனால் வாதாபியில் சமண முனிவர்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருந்துச்சு. அவங்களோட முயற்சினால தான் கங்கபாடி மன்னன் துர்விநீதனோட மகளுக்கும் புலிகேசியோட சகோதரன் விஷ்ணுவர்தனுக்கும் கல்யாணம் நடந்தது. காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி சமண சமயத்திலிருந்து விலகி சைவ சமயத்துக்கு போனதுனால அவரோட நாட்டில் இருந்த சமணர்கள் அவ்வளோ பேரும் கொதிச்சுட்டாங்க. ஏன்னா கல்வியில் சிறந்த காஞ்சி மாநகரம் ரொம்ப காலமாக சமணர்களோட குருபீடமாக இருந்துட்டு இருந்துச்சு. காஞ்சிபுரத்தில் வேகவதி ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்த பகுதிக்கு ஜைன காஞ்சின்னு பேர். தென்பெண்ணை ஆத்தோட முகத்வாரத்தில் இருந்த பாடலிபுத்திரம்ங்கிற ஊரில் தென்னாட்டிலேயே சிறப்பான சமண பள்ளி ஒன்று ரொம்ப சிறப்பான பேரோடு இருந்தது. அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்தில் சமணத்தோட செல்வாக்கு குறைஞ்சி சைவம் ஓங்கி வளர்றது அப்படிங்கிறத சமண சமய தலைவர்களால் சகிக்கவே முடியல. அதனால் சமண முனிவர்களோட தூண்டுதலோட ஒரே சக்கரவர்த்தியாக நானே ஆளணுங்கிற புலிகேசியோட வெறியும் சேர அந்த வீர மன்னன் இதுவரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு கேட்காத அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான படையோட தென்னாட்டு மேலே படையெடுக்கணும்னு முடிவு பண்ணான். படையெடுத்து சைன்யம் கிளம்பும்போது வெற்றி முழக்கத்தோட காஞ்சிபுரத்துக்குள்ளே வந்து மகேந்திரருக்கு புத்தி புகட்டணுங்கிற எண்ணத்தோட சமண முனிவர்களும் ஆச்சாரியர்களும் படை கூடவே சேர்ந்து புறப்பட்டாங்க. ஆனால் தலைநகரத்துக்கும் பாசறைக்கும் ரொம்ப வித்தியாசங்கிறதையும் சக்கரவர்த்தி புலிகேசியும் போர் தலைவன் புலிகேசியும் ரொம்ப வேறங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தலைநகரத்தில் பூஜ்யபாதர் ரவிகீர்த்தி மாதிரி சமண குருமார்களுக்கு சக்கரவர்த்தியை விட அதிகமான மரியாதை கிடச்சிது. போர்க்களத்தில் அவங்கள திரும்பி கூட யாரும் பார்க்கல. அந்த குருமார் வைஜெயந்தி பட்டணத்தை கொளுத்தக்கூடாதுன்னு சொன்னதை புலிகேசி மதிக்கலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர்க்களத்தில் இருக்கவே மனசில்லை. புலிகேசிக்கிட்ட கொஞ்சம் விவாதம் பண்ணி பார்த்த பிறகு அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து திரும்பி கிளம்பி போயிட்டாங்க. சலுக்க சக்கரவர்த்தியை அவரோட முக்கியமான படைத்தலைவர்களோட நாம் சந்திக்கும்போது இதுக்கு முன்னாடி நாம் சொன்ன சமண குருமார்கள் பாசறையிலிருந்து கிளம்பி போனதை பற்றி தான் பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. வானம் வரைக்கும் உயரமாக எட்டி பறந்துட்டு இருந்த வராக கொடி, அதாவது பன்றியோட உருவம் பதிச்ச கொடிக்கு கீழே இருந்த பெரிய விஸ்தாரமான கூடாரத்துக்கு நடுவில் தந்த சிங்காசனத்தில் மணிமகுடம் தரிச்சு கம்பீரமாக புலிகேசி மன்னன் உட்கார்ந்துருந்தான். சிங்காசனத்துக்கு எதிரில் தரையில் விரிச்சிருந்த ரத்தின கம்பளத்தில் 7-8 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க படைத்தலைவர்கள் மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது அவங்கள பார்த்தா தெரியுது. அவங்க எல்லாரோட கண்ணும் பயபக்தியோட புலிகேசியோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தது. புலிகேசியும் அவனோட படைத்தலைவர்களும் பேசின பாஷையில் தமிழ் வார்த்தையும் பிராகிருத வார்த்தையும் கலந்து இருந்தது. லட்சணம்தான், இந்த திகம்பர சன்னாசிகள் என்ன நினச்சிக்கிட்டு நம்ம கூட கிளம்புனாங்கன்னு தெரியல. இவங்க இஷ்டப்படியே யுத்தத்தை நடத்துகிறதா இருந்தால் உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு புலிகேசி சொன்னான். அவங்க இங்கேருந்து கிளம்புனதே நல்லது. அவங்க நம்ம கூட வந்துட்டு இருந்தா யுத்தம்லாம் செய்ய முடியாது. கோயில்களும் சங்கிராமங்களும் ஸ்தூபங்களும் கட்டிக்கிட்டே போகலாம்னா ஒரு படைத்தலைவன். எல்லாரும் கலகலன்னு சிரித்தாங்க. எல்லாரும் சிரித்து முடித்த பிறகு இன்னொரு படைத்தலைவன், சமண முனிவர்களை அனுப்பியாச்சு சர்த்தான், ஆனால் புத்த பிட்சோட இஷ்டப்படி தானே யுத்தத்தை நடத்துகிற மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புலிகேசியோட முகத்தை ஏறிட்டு பார்த்தான். அது வேற விஷயம். பிட்சுவோட யோசனையை கேட்டதுனால இது வரைக்கும் நமக்கு எந்த நஷ்டமும் வரல, எந்த காரியமும் தப்பாக நடக்கலைன்னா புலிகேசி. அதுக்கப்புறம் எதிரில் இருந்தவங்களில் ஒருத்தனை பார்த்து, நம்ம ஒற்றர் படை ரொம்ப லட்சணமாக வேலை செய்து போல இருக்குதே, பிட்சுவோட தூதனை நம்மளோட ஆட்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்கு பதிலாக தூதன் தான் நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது பார்த்தா இயற்கையாகவே கடுமையான குரலில் இன்னும் அதிகமான கடுகடுப்பு தெரிஞ்சுது. அந்த ஒற்றர் படைத்தலைவன் ஒரு கணம் தலை குனிஞ்சு இருந்துட்டு அப்புறம் நிமிர்ந்து புலிகேசியை பார்த்து, ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் அனுப்பின ஆட்கள் இன்னும் வந்து சேரலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கூடாரத்துக்குள்ளே யாரோ வர்றதை பார்த்து, ஆகா இதோ வந்துட்டாங்களேன்னா, அப்போது பின்கட்டு முன்கட்டா கட்டி இருந்த பரஞ்சோதியை முன்னால் தள்ளிக்கிட்டு அவனை சிறை பிடிச்சிட்டு வந்த வீரங்க உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த புலிகேசி, இதென்ன இந்த சின்ன பையன் யாருன்னு கேட்டது பரஞ்சோதியோட காதில் இடி முழக்கம் மாதிரி வந்து விழுந்தது.
ராஜாதிராஜரான புலிகேசி மன்னன் ஒல்லியா வளர்ந்த உடம்போடையும் வத்தலும் தொத்தலுமா எலும்புகள் தெரிகிற மாதிரி உடம்பும் இருக்கிறவனா இருந்தான். அவனோட முகத்தை பார்த்தா இரும்பு மாதிரி நெஞ்சையும் மனசையும் தயதாட்சண்யமே இல்லாத கடூரமான குணத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட முடியுது. கோவை பழம் மாதிரி சவந்து அனல் கக்கிற அவனோட கண்ணை பார்க்கும்போது கழுகோட கண்ணு மாதிரி தூரத்தில் இருக்கிறதும் கூட அவன் கண்ணில் இருந்து தப்ப முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிடலாம். புலிகேசியோட முகத்தை பார்த்ததும் நமக்கு ஒரு நொடி ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இந்த முகத்தை இதுக்கு முன்னால எங்கேயாவது பார்த்துருக்கமா என்ன? ஆச்சரியத்தோட தொடர்ந்து இணைந்திருங்கள் அருண்ஸ் அந்த காலத்து ரேடியோவுடன். கம்பீர கலையோட கடூரம் கலந்த இந்த முகத்தையும் அறிவோட கோபக் கனலும் கலந்த இந்த பார்வை பார்க்குற கண்ணையும் வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு முகம் வேற யாருக்காவது இருக்கணும்னா அது யம தர்மராஜனா தான் இருக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டோம். புலிகேசி முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்த பரஞ்சோதியும் அதே முடிவுக்கு தான் வந்தான். பரஞ்சோதியை பிடிச்சிட்டு வந்த வீரர்களோட தலைவன் சத்யாச்சிரய புலிகேசிக்கு வணக்கத்தை சொல்லிட்டு வடபெண்ணை நதிக்கரையில் இருக்கிற பௌத்த மட தலைவர் இந்த வாலிபனை சக்கரவர்த்திகிட்ட கூட்டிட்டு போக சொன்னதுல இருந்து நடந்ததெல்லாம் விவரமாக சொல்லிட்டு இருந்தான். அவன் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள புலிகேசி பொறுமை இழந்து அதெல்லாம் இருக்கட்டும், இவன் யாரு, எதுக்காக இவனை கொண்டு வந்தீங்கன்னு கோபத்தில் சிங்கம் மாதிரி கர்ஜிச்சான். அந்த வீரர்களோட தலைவன் நடுங்கிக்கிட்டே நாகநந்தி பிடிச்சுக்கிட்ட இருந்து சத்யாச்சிரயருக்கு ஓலை கொண்டு வந்ததா இந்த வாலிபன் சொல்கிறான். இதோ அந்த ஓலைன்னு சொல்லி பரஞ்சோதிக்கிட்ட இருந்து வழியில் வாங்கின ஓலையை புலிகேசிக்கிட்ட ஒப்படைச்சான். புலிகேசி ஓலையை பிரித்து கவனமாக படித்தான். அப்போது அவனோட முகத்தில் ஆச்சரியமும் குழப்பமும் தெரிஞ்சுது. ஒரு தடவைக்கு 2 தடவை படித்த பிறகும் தெளிவாக எதுவும் புரிஞ்ச மாதிரி தெரியல. அவன் ஓலையை படிக்கும்போது அவனுக்கு எதிரில் இருந்த படைத்தலைவர்கள் புலிகேசியோட முகத்தையே ஆர்வமாக ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பரஞ்சோதிக்கோ சொல்ல முடியாத அளவுக்கு மனசு குழம்பி போயிருந்துச்சு. அவன் நாகநந்தி கிட்ட ஓலையை வாங்கிட்டு கிளம்பும்போது இந்த மாதிரி பகைவர்கள்கிட்ட சிறைப்பட்டு எதிரி நாட்டு ராஜா முன்னால் நிற்க வேண்டிய நிலைமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த எதிரியோட பாசறையில் வஜ்ரபாகுவை பார்த்ததும் அவன் போகிற போக்கில் சத்யாச்சிரய புலிகேசிக்கிட்ட உண்மையை உள்ளபடி சொல்லுன்னு சொன்னதும் அவனுக்கு இன்னும் ரொம்ப குழப்பத்தை வர வச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாகநந்தி அவன்கிட்ட ஓலையை கொடுக்கும்போது சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது. அவன் தலையே கிறுகிறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஓலையை நீ சத்யாச்சிரயர்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும், வேற யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. சத்யாச்சிரயரை ஒரு வேளை நீ வழியிலே சந்திச்சாலும் சந்திக்கலாம், எப்போ எந்த கோலத்தில் அவர் இருப்பார்னு சொல்லவே முடியாது. அவரை எந்த கோலத்தில் பார்த்தாலும் நீ ஆச்சரியப்பட வேண்டாம். இப்படிலாம் நாகநந்தி பிடிச்சி சொல்லி அனுப்புனது ஞாபகத்துக்கு வந்தது. நாகநந்தி சொன்ன சத்யாச்சிரயர் இந்த வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியா? நம்ம கொண்டு வந்த ஓலையில் இருந்த விஷயம் அஜந்தா வர்ணக்கிழவை சம்மந்தப்பட்டது தானா, அல்லது ஒரு பெரிய மர்மமான சூழ்ச்சியில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோமான்னு பரஞ்சோதி நினச்சிட்டு இருக்கும்போது அவன் அறிவும் குழம்புச்சு. புலிகேசி சட்டுன்னு தலையை தூக்கி எதிரில் இருந்த படைத்தலைவர்களை பார்த்து இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமான்னு கேள்வியை கேட்டான். உடனே உங்களால் ஒரு நாள் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பதிலையும் அவனே சொல்லிட்டு இடின்னு ஒரு சிரிப்பு சிரித்தான். திடீர்னு இடி முழக்க நிற்கிற மாதிரியே சட்டுன்னு சிரிக்கிறத நிறுத்திட்டு காவலர்களுக்கு மத்தியில் கட்டி நிற்க வச்சிருந்த பரஞ்சோதியை உத்து பார்த்தான். புலிகேசியோட கழுகு கண்ணோட கூர்மையான பார்வை பரஞ்சோதியோட நெஞ்சிலேயே குத்தி கிழிக்கிற மாதிரி இருந்தது. புலிகேசி கோபமாக அவனை பார்த்து, பிள்ளாய் உண்மையை சொல்லு, நீ யாரு, எங்கே வந்த, இந்த ஓலையை கொடுத்தது யாரு, இதில் இருக்கிற விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சரமாரியா கேள்வியை கேட்டான். அந்த கேள்வியில் உன்னையுமே புரிஞ்சுக்கிட முடியாமல் பரஞ்சோதி அமைதியாக நின்னான். ஆனால் புலிகேசியோட கோபம் நொடிக்கு நொடி அதிகமாக பெருகிட்டே இருந்தது. அதை பார்த்த படைத்தலைவர்களில் ஒருத்தன், பிள்ளையாண்டா செவிடு மாதிரி இருக்கு அப்படின்னா. இன்னொருத்தன் ஊமேன்னா. இன்னொருத்தன் அதெல்லாம் இல்லை, பையனுக்கு நம்ம பேசுகிற பாஷை புரியல அதான் அப்படி முழிக்கிறான் அப்படின்னா. அப்போ புலிகேசி, ஆமாம் அப்படிதான் இருக்கணும், சமண முனிவர்கள் கோவிச்சிட்டு போனதுனால அதுதான் ஒரு பெரிய சங்கடம். அவங்க இருந்தால் எந்த பாஷையாக இருந்தாலும் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம பாஷைக்கு மாற்றி சொல்லிடுவாங்க. சரி போட்டும், இவனை கொண்டு போய் சிறைப்படுத்தி வைங்க, இவனை பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னவன் திடீர்னு வேண்டாம், இவன் எங்கே இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்த வீரன் வஜ்ரபாகுவை உடனே போய் கூட்டிட்டு வாங்கன்னா. வஜ்ரபாகுவை கூப்பிட ஆள் போன பிறகு புலிகேசி படைத்தலைவர்களை பார்த்து சொல்ல ஆரம்பித்தான்.
இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? கேளுங்க அதிசயத்தை. இந்த ஓலையை கொண்டு வர்ற பையன்கிட்ட அஜந்தா வர்ண ரகசியத்தை சொல்லி அனுப்பணுமா. 2 வருஷம் அந்த அஜந்தா குகையில் இருந்தும் கூட அந்த புத்த பிட்சுக்கள் கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை என்னால் தெரிஞ்சுக்கிடவே முடியல. பிட்சுக்கள் அவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க அந்த ரகசியத்தை. அப்படிலாம் இருக்கும்போது இந்த பையன்கிட்ட அதை சொல்லி அனுப்புங்கன்னு இந்த ஓலையில் எழுதியிருக்குது. எழுத்தை பார்த்தாலும் நம்ம பிட்சு எழுதுன மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர் மைத்ரேயரே அப்படின்னு சொல்லிக்கிட்டே புலிகேசி மன்னன் அந்த ஓலையை ஒற்றர் படை தலைவர்கிட்ட நீட்டுனான். மைத்ரேயன் ஓலையை வாங்கி கவனமாக படித்தான். அப்புறம் சக்கரவர்த்தியை பார்த்து, சத்யாச்சிரயா, இதில் ஏதோ மர்மமான விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. பையனை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா தெரிஞ்சிரும் அப்படின்னா. அழகுதான் மைத்ரேயரே, பையனை எப்படி விசாரித்தாலும் அவன் சொல்கிறது நமக்கு விளங்கினாதானே பிரயோஜனம். அதுக்காகத்தான் வஜ்ரபாகுவை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா புலிகேசி. இப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வஜ்ரபாகு கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சான். புலிகேசிக்கு பக்கத்தில் வந்து அவனை கும்பிட்டுட்டு, ராஜாதிராஜனே, மறுபடியும் எனக்கு ஏதாவது உத்தரவு போட போகிறீங்களான்னா. வஜ்ரபாகு, உம்மை மாதிரியே அந்த பையனும் எனக்கு ஒரு ஓலை கொண்டு வந்திருக்கான். ஆனால் அதில் இருக்கிற விஷயம் மர்மமாக இருக்குது. ஓலையை யார் கொடுத்தாங்க, யாருக்கிட்ட கொடுக்க சொன்னாங்கங்கிறதெல்லாம் விவரமாக விசாரித்து கேட்டு சொல்லும். அதுக்குத்தான் திரும்பவும் அம்மா கூப்பிட்டு அனுப்புனேன். வஜ்ரபாகு பரஞ்சோதி பக்கம் திரும்பி உத்து பார்த்து, ஆஹா, இந்த பையனா? இவனை நான் முந்தா நாள் ராத்திரி மகேந்திர மண்டபத்தில் பார்த்தனே. இவனை பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் வந்தது. விசாரித்தேன். ஆனால் பையன் சரியான கமுக்க பதிலே சொல்லலைன்னா. இப்போ விசாரிச்சு பாரும், பதில் சொல்லலைன்னா நாங்கள் பதில் சொல்ல வைக்கிறோன்னா புலிகேசி. மன்னர் பண்ணா, இவனை பார்த்தா பெரிய வீரனா தெரிகிறான். இவனை பயமுறுத்திலாம் நாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட முடியாது. நானே விசாரித்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வஜ்ரபாகு பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, நான் அப்போவே சொன்னல, அந்த மாதிரி சத்யாச்சிரியர்கிட்ட உள்ளது உள்ளபடி சொல்லு, பயப்பட வேண்டாம், நான் உன்னை தப்பிக்க வச்சிடுறேன்னா. அதுக்கு பரஞ்சோதி, ஐயா, எனக்கு பயமே கிடையாது, எதுக்கு பயப்படணும்? உயிர் தானே போகும், உயிருக்கு மேலே போகிறதுக்கு என்ன இருக்குது? இந்த ஓலையை நாகார்ஜுன மலைக்கு கொண்டு போய் சத்யாச்சிரியர்கிட்ட கொடுன்னு நாகநந்தி பிச்சு சொன்னார். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஓலை இவருக்கு தான்னா அந்த ஓலையை வாங்கிட்டு அதுக்கு பதில் எழுதி தரட்டும். அதை வாங்கிட்டு நான் திரும்ப கிளம்பிடுறேன். அல்லது இந்த ஓலை இவருக்கு இல்லைன்னா ஓலையை திருப்பி தரட்டும், நான் வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னா. வஜ்ரபாகு புலிகேசியை பார்த்து, அரசர்க்கரசரே, ஓலையை நாகநந்தி பிடிச்சு கொடுத்து அனுப்புனதாகவும் அதில் ஏதோ அஜந்தா வர்ணச்சேர்க்கை ரகசியத்தை பற்றி எழுதியிருக்கிறதாகவும் பிள்ளையாண்டான்னு சொல்கிறான். அந்த ஓலையை நான் கொஞ்சம் பார்க்கலாமான்னு கேட்டான். புலிகேசி ஓலையை வஜ்ரபாகுகிட்ட கொடுத்துட்டு, இதிலிருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீரே வேணும்னாலும் பாரும் அப்படின்னா. வஜ்ரபாகு ஓலையை கொஞ்ச நேரம் கவனித்து படித்து பார்த்துட்டு, பிரபு, நாகார்ஜுன மலையில் இருக்கிற புத்த சங்கிராமத்தோட தலைவர் பேரும் சத்யாச்சிரிய பிட்சு தானேன்னு கேட்டான். ஆமாம், அதனால் என்ன? இந்த ஓலை அவருக்காக கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனால் நாகநந்தி அவருக்கு இந்த மாதிரி விஷயத்தை பற்றி எழுத வாய்ப்பு இல்லையே. பிரபு, இந்த ஓலையை படித்ததும் நாகநந்தி பிட்சு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கிருஷ்ணா நதி கரையோட வேங்கி ராஜ்யத்து மேலே படையெடுத்து போகிற உங்கள் சகோதரருக்கும் செய்தி அனுப்பணும்னு அவர் சொன்னார். ஒருவேளை உங்கள் சகோதரர் விஷ்ணுவர்த்தன மகாராஜாவுக்கு இதில் ஏதாவது செய்தி இருக்கலாம் இல்லையா? இதை கேட்டதும் புலிகேசியோட முகம் அப்படியே பிரகாசமாயிருச்சு. வஜ்ரபாகு, நீ ரொம்ப புத்திசாலி, நீர் நம்ம கூடவே இருந்துடலாமே, நிறைய காரியங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னா. பிறகு அவனோட படைத்தலைவர்கள்கிட்ட கொஞ்சம் கலந்து பேசிட்டு, எப்படியும் விஷ்ணுவர்தனுக்கு நான் ஓலை அனுப்ப வேண்டியது இருக்குது, ஓலையோட 9 வீரர்கள் போட்டும் அவங்க கூடவே இந்த பையனையும் அனுப்புங்க. இவனோட அந்த ஓலை விஷயம் என் தம்பிக்கும் புரியலைன்னா உடனே இவனை சிறைச்சேதம் பண்ணணும்னு உத்தரவை போட்டு அனுப்புங்க அப்படின்னா. பிறகு வஜ்ரபாகுவை பார்த்து, இந்த விஷயத்தை பையன்கிட்ட சொல்லு அப்படின்னா. வஜ்ரபாகு பரஞ்சோதிக்கிட்ட, தம்பி, நாகார்ஜுன மலைக்கு இங்கேருந்து சக்கரவர்த்தியோட ஓலை கூட 9 வீரர்கள் நாளைக்கு காலையில் போகிறாங்க, அவங்க உன்னையும் கூட்டிகிட்டு போவாங்க, நீ கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு ராத்திரி அநேகமாக நான் வழியில் உன்னை சந்திப்பேன் அப்படின்னா. பரஞ்சோதியோட அகமும் முகமும் சந்தோஷத்தில் மலர்ந்துருச்சு. ஐயா, உங்கள் கூட பிரயாணம் செய்கிறதா இருந்தால் நரகத்துக்கு கூட நான் வர தயாராக இருக்கேன், உங்ககிட்ட கதை கேட்க அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னா. பையன் என்ன சொல்கிறான்னு புலிகேசி கேட்டதுக்கு, பிள்ளையாண்டாம் பலே கைக்காரன், அவன் கொண்டு வந்த ஓலை உங்களுக்கு இல்லைன்னா அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்குறான். இளங்கன்று பயம் அறியாதுன்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டுன்னா வஜ்ரபாகு. புலிகேசி சிரிச்சுட்டு, அப்படியா, நல்லது, ஓலையை பையன்கிட்டே கொடுத்து வைக்கலாம், இப்போதைக்கு அவனை கட்டியிருக்கிற கயிறையும் அவுத்துருங்கன்னா.
ஓலையை பரஞ்சோதி கிட்ட கொடுத்துட்டு அவனை கட்டியிருந்த கட்டுகளையும் உடனே அவுத்து விட்டாங்க. பிறகு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மறுநாள் சாயங்கால நேரத்தில் பரஞ்சோதியும் அவனுக்கு முன்னாலையும் பின்னாலையுமா 9 வீரர்களும் காட்டு மலை பாதையில் ஒரு குறுகின கணவாயை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு பழைய பாலடைஞ்ச வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த வீட்டோட வாசல் திண்ணையில் ஒரு வயசான கிழவன் உட்காந்துருந்தான். தலையும் தாடியும் அப்படியே நரைச்சி இருந்துச்சு. உலகம் பற்றின சுயநினைவே இல்லாமல் கையில் இருந்த ஜபமாலையை உருட்டிட்டு இருந்தான். 10 குதிரைகள் சேர்ந்த மாதிரி வந்து அந்த வீட்டோட வாசலில் நின்னதை கூட அவன் கண்டுக்கவே இல்லை. வந்த வீரர்களில் ஒருத்தன் கிழவங்கிட்ட என்னத்தையோ கேட்க அவன் 2 வார்த்தையில் பதிலை சொல்லிட்டு மறுபடியும் ஜபமாலையை உருட்ட ஆரம்பித்தான். அன்னைக்கு ராத்திரி அந்த பாலடைஞ்ச வீட்டில் தங்கிடலாம்னு அந்த வீரர்கள் முடிவு பண்ணாங்க. அவங்கள 4 பேரை கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர்னு மாற்றி மாற்றி 4 ஜாமத்துக்கு காவல் செய்யவும் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரையும் விட ரொம்ப களைச்சு போயிருந்த பரஞ்சோதிக்கு படுத்த உடனே தூக்கம் கண்ணை கட்டிக்கிட்டு வந்தது. நல்லா ஆழ்ந்து தூங்குறதுக்கு முன்னால் அவன் மனசில் கடைசியாக வஜ்ரபாகு இன்னைக்கு ராத்திரி வந்து சந்திக்கிறேன்னு சொன்னாரே, இனிமேல் எங்கே வரப்போறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. பரஞ்சோதி அன்னைக்கும் தூக்கத்தில் கனவு கண்டான். புலிகேசியோட கூர்மையான கழுகு பார்வை ஒரு நொடி அவனோட நெஞ்ச பொழந்துருச்சு. இவனை யானை காலால் இடற வைங்கன்னு சொல்லி புலிகேசி உத்தரவு போட்டுட்டான். பரஞ்சோதி அவனை காலால் இடற வந்த யானை மேலே வேலை எரிஞ்சிட்டு ஓடுறான். யானை அவனை விடாமல் துரத்துது. கடைசி அது கிட்ட நெருங்கிச்சு. யானையோட தும்பிக்க அவன் தோளில் பட்டதும் பரஞ்சோதி திடுக்குன்னு திரும்பி பார்த்தான். பார்த்தா யானையோட முகம் அந்த வீட்டு வாசல் திண்ணையில் உட்காந்து ஜபமாலை உருட்டிட்டு இருந்த கிழவனோட முகமாகவும் தும்பிக்கை அந்த கிழவனோட கையாகவும் மாறி இருந்துச்சு. இது கனவு இல்லை, உண்மையிலேயே அந்த கிழவன் தான் நம்மளை தொட்டு எழுப்புறான் அப்படிங்கிறத பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டதும் சட்டுன்னு எழுந்து உட்காந்துட்டான். கிழவனோட கையில் வேல் ஒன்று இருக்கிறதையும் அதை வாங்கிக்கிட்டு என் கூடவே கிளம்பி வான்னு கிழவன் சைகை காட்டுறதையும் பலகனி வழியாக வந்த நிலாவோட மங்கின வெளிச்சத்தில் பரஞ்சோதி உத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். பரஞ்சோதி கொஞ்சம் தயங்கினான். கிழவன் அவனோட ஒரு கையை அழுத்தி பிடிச்சான். உடனே பரஞ்சோதிக்கு பழைய ஞாபகம் ஒன்று வர அந்த மாய கிழவன் கொடுத்த வேலை வாங்கிக்கிட்டு துள்ளி எந்திரிச்சான். 2 பேரும் வீட்டோட கொல்லை பக்கம் வழியாக வெளியே வந்தாங்க. பரஞ்சோதி அவனோட குதிரையும் இன்னொரு குதிரையும் அங்கே சேணம் பூட்டி தயாராக நிற்கிறத பார்த்தான். 2 பேரும் ஒவ்வொரு குதிரை மேலே பாஞ்சு ஏறிக்கிட்டாங்க. பரஞ்சோதி எதிர்பார்த்த மாதிரி கிழவனோட குதிரை உடனே பாஞ்சு கிளம்பல. திரும்பி பரஞ்சோதிக்கு முதுகு பக்கத்தை காட்டிட்டு அவன் ஏதோ செஞ்சிட்டு இருந்தான். அதனால் பரஞ்சோதியும் அவனோட குதிரையை இழுத்து பிடிக்க வேண்டியதாக போச்சு. இப்படியே ஏதேதோ பண்ணி நேரத்தை போக்கிட்டு இருந்த கிழவன், தம்பி என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்டான். தாடியை பார்த்து முதல்ல ஏமாந்து தான் போனேன், கையை பிடிச்சு அழுத்தின பிறகுதான் தெரியுது, பிசாசுக்கு பயப்படாத சூரர் வஜ்ரபாகு நீங்க தானேன்னா பரஞ்சோதி ரொம்ப சத்தமாக சிரிச்சுக்கிட்டே கிழவன் திரும்பும்போது பார்த்தா அவன் முகத்தில் இருந்த நரைச்ச தாடியை காணல. தாடி இல்லாத முகம் வீரன் வஜ்ரபாகுவோட முகமாக தெரிஞ்சுது. யோசிச்சு சொல்லப்பனே, என் கூட வர்றதுக்கு உனக்கு சம்மதமானே வஜ்ரபாகு கேட்க, பரஞ்சோதி எனக்கு வர சம்மதம் தான், உங்களுக்கு தான் இங்கேருந்து போகிற உத்தேசம் இல்லை போல இருக்குன்னா. ஏன் இப்படி சொல்கிற? பின்ன இப்படி சத்தம் போட்டு பேசுகிறீங்களே, அவங்க முழிச்சு எந்திரிச்சிக்கிட மாட்டாங்களா? அவங்கள எழுப்புறதுக்கு தானே இப்படி சத்தமாக பேசுகிறேன். தூங்குறவங்கள ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கிற அவ பேரு அச்சுத விக்ராந்தனோட வம்சத்தில் பிறந்த வீரன் வஜ்ரபாகுக்கு வந்து சேரணுமான்னு சொல்லிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு இடி இடிக்கிற மாதிரி சிரிச்சான். இதுக்குள்ள வீட்டு வாசலில் காவல் இருந்த வீரன் குதிரைகளோட காலடி சத்தத்தையும் பேச்சு சத்தத்தையும் கேட்டு வீட்டை சுற்றி கொல்ல பக்கத்தில் வந்து பார்த்தான். 2 பேர் குதிரை மேலே ஏறி கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்து ஓன்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே ஓடனான். உடனே அந்த வீட்டுக்குள்ள வீரர்கள் ஒருத்தரை எழுப்புற சத்தமும் என்னன்னு கேட்குற சத்தமும் தப்பி ஓட பார்க்குறாங்க அப்படிங்கிற சத்தமும் கேட்குது. வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் ஏறி இருந்த குதிரைகள் முதல் நாள் வந்த பாதையில் திரும்பி போக ஆரம்பிச்சுது. ஆனால் வஜ்ரபாகு குதிரையை வேணும்னே இழுத்து பிடிச்சி அதோட வேகத்தை குறைச்சி அங்கங்கே நின்று போனான். பரஞ்சோதி அவங்க வேற நம்மளை விரட்டி பிடிக்க வரும்போது இப்படி நின்று போறீங்களேன்னு கேட்க, சலுக்கர்கள் நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா? அவங்க வழி தப்பி வேற எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டாங்கண்ணா அப்படின்னா. போயிட்டா என்ன அப்படின்னா பரஞ்சோதி. இந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலைக்கணவா இருக்குது இல்லையா, அந்த கணவாயில் துர்காதேவி கோயில் ஒன்று இருக்குது. நேற்று வரும்போது நீ பாத்தியா? இல்லை. நீ எங்கே கவனிக்க போகிற? உன்னோட கவனம்லாம் ஒருவேளை திருவெண்காட்டு கிராமத்தில் இருந்திருக்கும். என்ன சொன்னீங்க? அந்த துர்க்கையம்மன் கோயில் வழியாக நான் நேற்று வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு சூரியன் உதிக்கிற நேரத்தில்
அம்மனுக்கு 9 உயிரை பலி கொடுக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். இவங்க வேற வழி தப்பி போயிட்டா என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது இல்லையா? இப்படிலாம் அந்த கிழவன் சொன்னது பரஞ்சோதியோட காதில் விழுந்தது. இருந்தாலும் அவனோட மனசில் அது பதியலை. அவன் பெரிய ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தான். திருச்செங்காட்டங்குடியிலேருந்து அவன் கிளம்புனதுலேருந்து எத்தனையோ தூரம் பிரயாணம் செஞ்சுருக்கான். எவ்வளவோ அதிசயமான சம்பவங்களெல்லாம் பார்த்துருக்கான். இருந்தாலும் இடையில அவனோட மனசு திருவெண்காட்டுக்கு போயிட்டும் வந்துட்டும் இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயம் இந்த வேஷதாரி வஜ்ரபாவுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு நினச்சி அவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். பலன்னு பொழுது விடிகிற நேரத்தில் வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் ஒரு மலைக்கணவாய் பக்கம் வந்து சேர்ந்தாங்க. அவங்க இது வரைக்கும் வந்த பாதை அங்கே குறுகி 2 பக்கமும் செங்குத்தா ஓங்கி உயரமாக வளர்ந்த பாறை சுவர்கள் வழியாக போச்சு. கணவாயை தாண்டினதும் ஒரு பக்கம் மட்டும் பாறையோட சுவர் இருந்தது, இன்னொரு பக்கம் அகல பாதாளமான பள்ளத்தாக்கா இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்ததும் வஜ்ரபாகு அவனோட குதிரையை நிறுத்தினான், பரஞ்சோதியை நிறுத்த சொன்னான். காலை நேரத்தில் குளிர்ந்த காற்று மலைக்கணவாய் வழியாக ஜில்லுன்னு வந்தது. பறவைகளோட மனோகரமான குரல் சத்தத்தோட தூரத்தில் குதிரைகள் வர்ற காலடி சத்தம் டக் 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 டக்னு கேட்டுது. தம்பி, உன்னை மறுபடியும் கேட்குறேன், அந்த சலுக்க வீரர்கள் வர்றதுக்குள்ளே தீர்மானமாக முடிவை சொல்லு. உனக்கு என் கூட வர்றதுக்கு இஷ்டமா அப்படின்னு வஜ்ரபாகு கேட்டான். உங்கள் கூட தான் வந்துட்டேனே, இனிமேல் திரும்பி போக முடியுமா? உனக்கு இஷ்டம்னா இப்போ கூட நீ திரும்பி போய் அவங்க கூட சேர்ந்துக்கலாம். சேர்ந்துக்கிட்டு அவங்க போகிற இடத்துக்கு நீயும் போகலாம். அவங்க எங்கே போகிறாங்க? நாகார்ஜுன மலைக்கு போகிறதா நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க அங்கே போக போகிறதில்ல, யமலோகத்துக்கு தான் போக போகிறாங்க. அங்கே அவங்கள அனுப்ப போகிறது யாரு? உனக்கு இஷ்டம் இருந்தால் நீயும் நானும் அனுப்புவோம், இல்லைன்னா நான் மட்டும் தனியாக அனுப்பிக்கிறேன். பரஞ்சோதி கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டான். பல்லவ சைன்யத்தோட பாசறைக்கு. ஆஹா, நான் நினச்சது சரியாக போச்சுன்னா பரஞ்சோதி. உனக்கு எப்படி தெரிஞ்சுது? நேற்றுலாம் யோசித்து பார்த்ததில் தெரிஞ்சுது. இன்னும் என்னெல்லாம் உனக்கு தெரிஞ்சுது? நீங்கள் காஞ்சி சக்கரவர்த்தியோட ஒற்றர்னும் தெரிஞ்சுது. தம்பி, உன்னை என்னவோ நினச்சேன், ரொம்ப புத்திசாலியாக இருக்கியே. ஐயா, நான் உங்கள் கூட வந்தால் பல்லவ சைன்யத்தில் என்னை சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டான் பரஞ்சோதி. கட்டாயம் சேர்த்துக்குவாங்க. கரும்பு தின்னா கூலியா? உன்ன மாதிரி வீரன் கிடைக்க பல்லவ சைன்யத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னா வஜ்ரபாகு. பரஞ்சோதி இதுக்கு பதில் சொல்லலை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். அப்பனே, என்ன யோசிக்கிறேன்னு வஜ்ரபாகு கேட்டான். என்கிட்ட இருக்கிற ஓலையை என்ன செய்யறதுன்னு தான். அதோ தெரிகிற பள்ளத்தில் ஓடுற தண்ணியில் போடு, அதனால் இனிமேல் பிரயோஜனம் இல்லை. நாகநந்தியும் ஆயனரும் எவ்வளோ ஏமாந்து போவாங்க. நாகநந்தி ரொம்ப ஏமாந்து தான் போவாருன்னு சொல்லிட்டு வஜ்ரபாகு கலகலன்னு சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க? இப்படிப்பட்ட கும்பகர்ணனை பார்த்து அந்த புத்த பிட்சு ஓலையை கொடுத்தாரேன்னு தான். ஐயா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இப்படியே நாகார்ஜுன மலைக்கு போய் நாகநந்தியோட ஓலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பல்லவ சைன்யத்தோட பாசறைக்கு வந்துடுறேன். வீண் வேலைப்பனே, நாகநந்தி உங்ககிட்ட கொடுத்து அனுப்பின ஓலை அன்னைக்கே அக்னிக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க? நாகநந்தியோட ஓலை தீயில எரிஞ்சு போச்சுன்னேன். இதோ என்கிட்ட இருக்குதே, அது நான் எழுதி வச்ச ஓலை தம்பி. என்னோட சந்தேகம் சரிதான்னு சொல்லிட்டு பரஞ்சோதி ஓலைச்சூரில் எடுத்து வீசி பள்ளத்தாக்கில் எரிஞ்சான். அன்னைக்கு ராத்திரி தீபத்தில் மயக்கம் மருந்து கலந்து என்னை தூங்க வச்சுட்டு தானே ஓலையை எடுத்தீங்கன்னு கேட்டான். உன்னோட வேலோட மனமாரியே உன்னோட அறிவும் கூர்மையானதாக இருக்குன்னா வஜ்ரபாகுவை ஆச்சரியமாகவும் பக்தியோடையும் பரஞ்சோதி பார்த்து, ஐயா, நாகநந்தி என்கிட்ட கொடுத்து அனுப்பின ஓலையில் என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டான். புலிகேசிய காஞ்சிமா நகரத்துக்கு உடனே வந்து தென்னாட்டோட ஒரே சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக்கோங்கன்னு எழுதியிருந்துச்சு. அடடா, இப்படிப்பட்ட துரோகமான ஓலையா நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு புலம்புனான் பரஞ்சோதி. போனதை பற்றி அப்புறம் வருத்தப்படலாம். இதோ சலுக்க வீரர்கள் யமலோகம் போகிறதுக்காகவே ரொம்ப வேகமாக வர்றாங்க. நீ என்ன செய்ய போகிறேன்னு வஜ்ரபாகு கேட்டான். உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி. சரி, இந்த கணவாயோட 2 பக்கமும் நம்ம 2 பேரும் நிற்கலாம். முதல்ல வர்றவன் நெஞ்சில் உங்ககிட்ட இருக்கிற ஈட்டியை குத்து, அப்புறம் இந்த வாளை வச்சுக்கிட்டு ஒன்னால் முடிஞ்ச வரைக்கும் பாருன்னு வஜ்ரபாகு சொல்லி அவன் வச்சிருந்த 2 வாளில் ஒன்றை கொடுத்தான். பரஞ்சோதியும் ஆர்வத்தோடு அந்த வாளை வாங்கிக்கிட்டு அவனோட முதல் போருக்கு, அதாவது கன்னி போருக்கு தயாராக நின்னான். சூரியன் உதிச்சு 2 நாளிகை நேரம் ஆச்சு. அந்த மலைக்கணவாய் பகுதி அப்படியே கோரமாக ரணகலமாக தெரிஞ்சுது. இளஞ்சூரியனோட கதிர்கள் செவப்ப பாறையில்
அங்கங்கே படிஞ்சிருந்த கருப்பு ரத்தத்தில் படிஞ்சு அந்த ரணகலத்தை இன்னும் அதிகப்படுத்தி காட்டிகிட்டு இருந்துச்சு. கை கால் வெட்டுப்பட்டும் தலை பொளந்தும் உடம்புல பல இடங்களில் கடுமையான காயங்கள் பட்டும் செத்துப்போன 9 வீரர்களோட பிரேதங்கள் அந்த கணவாய் பாதையில் கிடந்தது. அப்படி கிடந்த பிரேதங்கள் பக்கத்தில் வஜ்ரபாகு நின்றுட்டு இருந்தான். அந்த உடம்புகளெல்லாம் புரட்டி புரட்டி பார்த்தும் அந்த உடம்புல இருந்த ஆடைகள்லாம் கையை விட்டு பார்த்து பரபரப்போட எதையோ தேடிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. கொஞ்ச தூரத்தில் ஒரு பாறை மேலே பரஞ்சோதி உட்கார்ந்துருந்தான். அவனோட முகத்தில் ரொம்ப சோகமும் அருவருப்பும் தெரியுது. அவனோட கை வாழை பிடிச்சிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் இரத்த கரையோட வேல் ஒன்று கிடந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நடந்த கொடுமையான ஒரு சம்பவம் பரஞ்சோதியோட மணக்கண் முன்னால் வந்து நின்றுது. சலுக்க வீரர்களில் 3 பேரை பரஞ்சோதியும் 5 பேரை வஜ்ரபாகுவும் யமலோகத்துக்கு அனுப்புனாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் நின்ன 9வது வீரன் சண்டை போடாமல் குதிரையை திருப்பிக்கிட்டு ஓட பார்த்தான். அப்போ வஜ்ரபாகு வேலை வீசி எறிய அது ஓடுறவன் முதுகுல போய் பாஞ்சுது. அவனும் செத்து கீழே விழுந்தான். அது வரைக்கும் வஜ்ரபாகுவோட அசகாய சூரத்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருந்த பரஞ்சோதிக்கு இதை பார்த்ததும் ரொம்ப வெறுப்பு வந்துடுச்சு. ஓடுறவன் முதுகுல வேலை எறிகிறது ஒரு வீரமானு வஜ்ரபாகுவை அவனோட மனசு கேவலமாக நினைக்க ஆரம்பிச்சுது. திடீர்னு ஆங்கிற சத்தம் கேட்டு பரஞ்சோதி திரும்பி பார்த்தான். வஜ்ரபாகு ஒரு ஓலையை கையில் வச்சுக்கிட்டு படிக்கிறத பார்த்தான். பிறகு வஜ்ரபாகு வேகமாக வந்து பரஞ்சோதி உட்கார்ந்துருந்த பாறைக்கு பக்கத்தில் நின்று அவனோட குதிரை மேலே ஏறிக்கிட்டான். பரஞ்சோதி இன்னும் எந்திக்காமல் உட்கார்ந்துருக்கத பார்த்து, தம்பி நீ என் கூட வரப்போறதை இல்லையான்னு கேட்டான். பரஞ்சோதி அருவருப்பா வஜ்ரபாகு ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் முன்னாடி மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டான். வஜ்ரபாகு குதிரையோட பரஞ்சோதி பக்கத்தில் வந்து, அப்பனே கைதேர்ந்த வீரன் மாதிரி நீ சண்டை போட்ட, ரொம்ப வீரமாக சண்டை போட்டு 3 ராட்சச சலுக்கர்களை கொண்டிருக்க. உன்னை பல்லவ சேனியத்தோட குதிரைப்படை தலைவனாக ஆக்கணும்னு பல்லவ சேனாதிபதி கிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன். நீ என்னன்னா இப்படி சோர்ந்து போய் சோகமாக உட்காந்துருக்கிய ஏன்னு கேட்டான். பரஞ்சோதி பதில் ஒன்றும் சொல்லலை. தலையை கூட நிமிந்து பார்க்கல. வஜ்ரபாகுவோட முகத்தையே பார்க்க விருப்பம் இல்லாதவ மாதிரி கிழக்க மலைக்கு மேலே சூரியன் தகதகன்னு சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தான். வஜ்ரபாகு குதிரையை இன்னும் கொஞ்சம் பரஞ்சோதி பக்கத்தில் கொண்டு போய், தம்பி உன்னை அந்த நிலைமையில பார்த்தா எனக்கு யாரோட ஞாபகம் வருது தெரியுமா? குருச்சேத்திர போர்க்களத்தில் 2 பக்க சைன்யங்களும் வந்து போருக்கு தயாராக நின்றுச்சு. போர் ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் அர்ஜுனன் வில்ல தேர்தட்டில் போட்டுட்டு, எனக்கு ராஜ்யமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் போர் செய்ய முடியாதுன்னு சோகமாக விழுந்தான். உன்னை இப்போ பார்த்தா அந்த அர்ஜுனன் மாதிரி தான் இருக்கு. அர்ஜுனன்கிற பேர் காதில் விழுந்த உடனே பரஞ்சோதி வஜ்ரபாகுவை ஏறிட்டு பார்த்தான். அவனோட கண்ணில் சோகம் களைப்புலாம் மாறி ஒரு புது ஒளி தெரிஞ்சுது. வஜ்ரபாகு நிறுத்தினதும் அப்புறம் என்ன நடந்ததுன்னு ஆர்வத்தோடு கேட்டான். நல்ல வேலையா அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவானே தேரோட்டியாக கிடச்சிருந்தாரு. பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா எழுந்துரு, நீ ஆம்பளை சத்திரியன், போர் செய்கிறது தான் உன்னோட தர்மம், கையில் வில்லை எடுன்னாரு. இந்த மாதிரி இன்னும் 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணாரு. அதனால் அர்ஜுனனோட சோகம் களைப்பெல்லாம் மாறி திரும்பவும் உற்சாகம் பறந்ததுன்னு வஜ்ரபாகு சொல்லி நிறுத்தினான். பிறகுன்னு கேட்டான் பரஞ்சோதி. பிறகு என்ன, அர்ஜுனன் காண்டீபத்தை கையில் எடுத்து நானேத்தி டங்காரம் பண்ணான். கிருஷ்ண பகவான் பாஞ்சசன்யங்கிற சங்க எடுத்து பூம் பூம்னு ஊதினாரு. உடனே மகாபாரத போர் ஆரம்பமாயிருச்சு. போர் எப்படி நடந்ததுன்னா பரஞ்சோதி, லட்சணம் தான். இங்கே நான் உட்காந்துட்டு உனக்கு பாரத போர் பற்றி கதை சொல்லிட்டு இருந்தா இப்போ நடக்க வேண்டிய போர் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு வஜ்ரபாகு அவனோட குதிரையை திருப்பிக்கிட்டு அந்த மலைப்பாதையில் மேலே போக ஆரம்பித்தான். பரஞ்சோதி துள்ளி எந்திரிச்சு வேலையும் வாளையும் எடுத்துக்கிட்டு அவனோட குதிரை மேலே தாவி ஏறினான். சீக்கிரமே அவன் வஜ்ரபாகு பக்கத்தில் போய் சேர்ந்தான். வஜ்ரபாகு திரும்பி பார்த்து, தம்பி வந்துட்டியா? உன் முகத்தை பார்த்தா என் கூட சண்டை போட வந்தவ மாதிரிலாம் தோணுது, அதுக்கு தான் வந்தியா அப்படின்னா. பயப்படாதீங்க, அப்படி நான் உங்கள் கூட சண்டை போட வந்தாலும் பின்னால் இருந்து முதுகில் குத்த மாட்டேன், முன்னால் வந்து தான் சண்டை போடுவேன். போர்க்களத்திலிருந்து ஓடுற எதிரியோட முதுகில் வேலை வீசி எரிஞ்சு கொள்கிற தைரியம் எனக்கு கிடையாதுன்னு பரஞ்சோதி சொன்னான். வஜ்ரபாகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, அப்பனே தப்பிச்சு ஓடி போக பார்த்தவன் மேலே நான் வேலை வீசி எரிஞ்சு கொள்ளலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நம்ம பார்த்த பெரிய வாதாபி படை 1 மாதத்துக்குள்ளே காஞ்சிபுரத்தோட வாசலுக்கு வந்து சேர்ந்துடும். வைஜெயந்தி பட்டணத்துக்கு என்ன கதியாச்சுன்னு சொன்னல, வைஜெயந்தியோட கதி காஞ்சிபுரத்துக்கு வந்துருமா? பல்லவ சைன்ய படைகள் எங்கே போச்சு? மகேந்திர சக்கரவர்த்தி எங்கே போனார்? அதான மர்மமாக இருக்குது தம்பி. காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பின மகேந்திர சக்கரவர்த்தி எங்கே போனாருங்கிறது தான் யாருக்குமே தெரியலை. அவர் இன்னும் பல்லவ சைன்யத்தோட பாசறைக்கும் வந்து சேரலையான்னா வஜ்ரபாகு.
பரஞ்சோதி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு, ஐயா அர்ஜுனன் அப்புறம் என்ன செஞ்சான்னு சொல்லுங்கன்னு கேட்டான். வறண்டு போன மலை பிரதேசங்களையும் அடர்ந்த வனப்பிரதேசங்களையும் தண்ணி வத்தி வெள்ளையா மணலா இருந்த நதிகளையும் கிளி கொஞ்சிற மாந்தோப்புகளா இருக்கிற அழகான கிராமங்களையும் கடந்து வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் நிற்காம பிரயாணம் செஞ்சாங்க. சில நேரம் வஜ்ரபாகு வீரமான பாரத யுத்தம் பற்றின கதைகளெல்லாம் பரஞ்சோதிக்கு சொல்லுவான். அர்ஜுனனோட வில் திறமையை பற்றியும் அபிமன்யுவோட அசகாய சூரத்தனத்தையும் பீமனோட கதாயுதம் செஞ்ச வித்தைகளையும் பற்றி வஜ்ரபாகு சொல்லும் போதெல்லாம் பரஞ்சோதிக்கு புல்லரிச்சு போகும். குருச்சேத்திர போரில் அவனும் பாண்டவர்கள் பக்கம் நின்று வீரமாக போர் செய்கிறதா நினச்சிக்குவான். அவனை அறியாமலே அவனோட கை வில்ல வளைச்சி அம்பு தொடுக்கும், எதிரிகள் மேலே வேலை வீசும், வாழை சக்கரமாக சுற்றும். இன்னும் சில சமயம் வஜ்ரபாகு ஆழமாக யோசனை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்போது பரஞ்சோதி கேட்குற கேள்விக்கு அவன் பதில் கூட சொல்ல மாட்டான். மேடு பள்ளம் காடு தண்ணின்னு பார்க்காம குதிரையை 4 கால் பாய்ச்சலில் விடுவான். அவன் பின்னால் குதிரையை ஓட்டிகிட்டு போக பரஞ்சோதிக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சில சமயம் வஜ்ரபாகு வாதாபி சைன்யத்தோட படையெடுப்பை பற்றியும் பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற பெரிய ஆபத்தை பற்றியும் பேசுவான். அப்போல்லாம் அவன் பேச்சில் கவலை தெரியும். அமைதியான அழகான கிராமங்கள் வழியாக அவங்க போகும்போது, ஆகா இந்த கிராமங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன கதி ஆக போதோ தெரியலையேன்னு சொல்லுவான். நீளமான கிளைகளை 4 பக்கமும் பரப்பி விரித்து குளிர்ந்த நிழல் கொடுத்துட்டு இருக்கிற பெரிய ஆலமரங்களையும் பசுமையான தென்னந்தோப்புகளையும் பார்க்கும்போதெல்லாம் வஜ்ரபாகு பெருமூச்சு விடுவான். மறுபடியும் நாம் அந்த பக்கம் வரும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த பசுமையை பார்ப்போமோ என்னவோம்பான். இப்படிலாம் நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்னு பரஞ்சோதி வற்புறுத்தி கேட்டான். அப்பனே, நீ வாதாபி சைன்யத்தோட பாசறையை முழுசாக சுற்றி பார்க்கல, நான் பார்த்தேன். அந்த பிரம்மாண்டமான யானைப்படையையும் நினச்சி இந்த பசுமையான மாந்தோப்புகளையும் நினச்சா எனக்கு கண்ணில் கண்ணீர் வருது. மனுஷங்களுக்காகவும் மிருகங்களுக்காகவும் இறக்கப்படுறவங்கள நான் பார்த்துருக்கேன், மரங்களுக்காக கண்ணீர் விடுறவரை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லைன்னா பரஞ்சோதி. மரங்களுக்காக நான் இறக்கப்படும் போது மனுஷங்களுக்காகவும் தான் இறக்கப்படுறேன் தம்பி. மனுஷங்களோட வாழ்க்கையே மரங்களை நம்பி தான் இருக்குது. பசுமையான மரங்கள் செழித்து வளர்ந்துருக்கிற இடங்களில் மழை அதிகமாக பெய்யும். மழை பெஞ்சா ஏரிகள்லாம் நிறையும், ஆறுகளில் நிறைய தண்ணி ஓடும், நீர் வளம் செழிக்கும், மக்களும் சுகமாக வாழ்வாங்க. ஒரு இடத்துல இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி அழிச்சிட்டா அங்கே மழையே பெய்யாது. கொஞ்ச நாளில் கொடுமையான பஞ்சம் வந்துடும். ஆனால் காவிரி ஆறு பாஞ்சு ஓடுற சோழவள நாட்டில் பிறந்து வளர்ந்த உனக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுதுன்னாரு வஜ்ரபாகு. உண்மைதான் ஐயா, பசுமையான மரங்கள் இவ்வளோ முக்கியமானதுன்னு எனக்கு இவ்வளோ தூரம் தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கும் வாதாபி படைகளுக்கும் என்ன சம்மந்தம்னு பரஞ்சோதி கேட்டான். ஒரு யானை ஒரு நாளில் எவ்வளோ ஆகாரம் சாப்பிடும் தெரியுமா தம்பி? தெரியாதையா. 6 மரக்கால் அரிசி, 9 தார் வாழைப்பழம், 25 தேங்காய், ஒரு ஆலமரத்தில் பாதி, இவ்வளவும் சாப்பிட்ட பிறகும் யானையோட பசி அடங்காது. அம்மம்மா நான் பரஞ்சோதி, இவ்வளவுக்கு மேலே யானை பாகனையும் சாப்பிட்ற அளவுக்கு அதோட வயிற்றுல இடம் இருக்கும். ஆனால் யானைகள் சைவ விரதத்தோடு இருக்கிறதுனால யானை பாகனை சாப்பிட்றதில்ல. பரஞ்சோதி சிரிச்சிட்டு, வாதாபி படையில் அப்படி எத்தனை யானை இருக்குன்னு கேட்டான். 15,000 யானைகள். அப்பனே, 15,000 யானைகள். இவ்வளோ யானையும் சேர்ந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போனால் போதும். அது வந்து போன வழியெல்லாம் மரம் செடின்னு எல்லாம் அழிஞ்சு பசுமைங்கிறதே இல்லாமல் பாலைவனமாயிரும். காஞ்சிபுரம் வரைக்கும் வாதாபி படை வந்துடும்னு அடிக்கடி சொல்கிறீங்களே, அது ஏன்? 15,000 யானைகள், 5 லட்சம் காலாட்படை வீரர்களை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் தம்பி? கடவுளாக பார்த்து நிறுத்தினாதான் நிறுத்தினபடி. காஞ்சிபுரம் கோட்டையை ஏன் அவ்வளோ பத்திரப்படுத்துனாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு நான் பரஞ்சோதி. வஜ்ரபாகு அப்படியே ஏளனம் ஒரு சிரிப்பு சிரித்தான். ஏன் சிரிக்கிங்க ஐயான்னு பரஞ்சோதி கேட்டான். காஞ்சி கோட்டை ரொம்ப பத்திரப்படுத்தி இருக்குதுன்னு தான் நானும் ஒரு காலத்தில் நினச்சேன். ஆனால் அது தப்புன்னு இப்போ தெரியுது. ஏன் கோட்டைக்கு பாதுகாப்பு போதாதான்னு பரஞ்சோதி கேட்டான். ரகசிய சுரங்கப்பாதை வழியாக அவனை நாகநந்தி வெளியே கூட்டிகிட்டு வந்தது ஞாபகத்துக்கு வந்தது. வாதாபி யானைகள் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து காஞ்சிபுரத்து கோட்டையோட கதவுகளை முட்டும்போது கோட்டை கதவுகள் எப்படி நொறுங்கி சின்னாபின்னமாக போகுதுங்கிறத நினச்சா சிரிப்பு தான் வருது நான் வஜ்ரபாகு. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, யானைகள் கூட சாராயம் குடிக்குமா? யானைகளை மாமிசம் சாப்பிட வைக்க முடியல, அதனால் சாராயம் குடிக்க பழக்கியிருக்காங்க. வாதாபி படையில் ஆயிரக்கணக்கான வண்டியில் பெரிய பெரிய லட்சக்கணக்கான பானைகளில் சாராயம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. யானைகளுக்கு சாராயத்தை குடிக்க வச்சு கோட்டையோட கதவுகளை முட்ட வைக்க போகிறாங்களாம். இது என்ன அநாகரிகமான போர் நாம் பரஞ்சோதி. போரே அநாகரிகம் தான் தம்பின்னாரு வஜ்ரபாகு. எல்லா போரையும் அநாகரிகமான போர்னு சொல்ல முடியுமா?
நாட்டை காப்பாற்ற மகேந்திர சக்கரவர்த்தி செய்கிற போர் அநாகரிகமான போரான்னா பரஞ்சோதி. மகேந்திர சக்கரவர்த்தியோட பேரை மட்டும் என் காதுக்கு கேட்குற மாதிரி சொல்லாத தம்பி. நாட்டை பாதுகாக்கிறதுல பொறுப்பு இல்லாமல் கவனம் இல்லாமல் இருந்துட்டு ஆடல் பாடல்னு அவர் காலத்தை கழிச்சதை நினச்சா எனக்கு கோவமாக வருது. பரஞ்சோதி வஜ்ரபாகோட முகத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு, அப்படின்னா காஞ்சிபுரத்து கோட்டையை பாதுகாக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அண்ணா? வாதாபி படைகள் நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா காஞ்சிபுரத்து கோட்டையை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. ஆனால் அப்படி வந்து சேராது தானே. அதுக்காக தான் தப்பிச்சு ஓட போன முதுகில் வேலை வீசி எரிஞ்சு கொன்னேன். நாகநந்தி கொடுத்ததா புலிகேசிக்கிட்ட ஒரு ஓலை கொடுத்துருக்கேன். அதை பற்றி புலிகேசிக்கு சந்தேகம் வரலன்னா காஞ்சிபுரத்தை தப்பிக்க வச்சிடலாம். நீங்கள் கொடுத்த ஓலையில் அப்படி என்ன எழுதியிருந்தது ஐயா? தம்பி, அந்த விஷயத்தை பற்றி கேட்காம இருந்தால் நான் பொய் சொல்ல வேண்டியது இருக்காது அப்படின்னு முன்னாடி பரஞ்சோதி சொன்ன அதே வார்த்தையை இப்போ வஜ்ரபாகு அவனுக்கே திரும்ப சொன்னான். பரஞ்சோதி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, ஐயா, நீங்கள் கொடுத்த ஓலையினால் வாதாபி படைகள் காஞ்சிபுரத்துக்கு வராமல் வாதாபிக்கே திரும்பி போயிருமா? அப்பனே, காஞ்சிங்கிற பேரை கேட்டதுமே புலிகேசியோட கண்ணில் தெரிஞ்ச ஆசையை வெறியை நீ பார்த்துருந்தா இப்படிலாம் கேட்டிருக்க மாட்டேன். என்னை அச்சுத விக்ராந்தனோட சந்ததியில் வந்தவனா நினச்சிக்கிட்டு புலிகேசி அவனோட மனசை திறந்து மனசில் இருந்ததெல்லாம் சொன்னான். அது யாரு அச்சுத விக்ராந்தன் அப்படின்னு பரஞ்சோதி குறுக்க கேட்டான். எந்த விஷயத்தையும் சந்தேகமே இல்லாமல் முழுசாக தெரிஞ்சுக்கிடணுங்கிற அடங்காத ஆசை வந்துருச்சு பரஞ்சோதிக்கு. பாண்டி நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் மத்தியில் 200 வருஷத்துக்கு முன்னால் தனியே அரசாட்சி பண்ணிட்டு இருந்த அச்சுத கலப்பாளனை பற்றி நீ கேள்விப்பட்டது இல்லையா? அந்த அச்சுத கலப்பாளனோட வம்சத்தில் வந்தவன் தான் நான் சொன்னதும் புலிகேசி நம்பிட்டான். நீ காஞ்சிபுரத்தை பார்த்துருக்கியான்னு கேட்டான். பார்த்துருக்கேன்னு சொன்னேன். காஞ்சிபுரத்தை பற்றி விவரமாக சொல்லுன்னு சொன்னான். நானும் அப்படியே காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லும்போது புலிகேசியோட முகத்தில் வந்த பரபரப்பை பார்க்கணுமே. எலியை பார்த்த பூனையோட கண்ணில் வர்ற ஆசை வெறி புலிகேசியோட கண்ணிலையும் தெரிஞ்சுது. ராவணன் சீதையை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா தம்பி? என் மேலே நீ ஆசைப்பட போறியா, இல்லைன்னா உன்னை காலையில் சாப்பாட்டுக்கு பலகாரமாக செஞ்சு சாப்பிட வானானா. அது மாதிரி புலிகேசி காஞ்சிபுரத்தை கட்டி ஆள ஆசைப்பட்டாலும் படுவான், அல்லது அதை அக்னிக்கு விருந்தா கொளுத்தினாலும் கொளுத்தி பார்க்க ஆசைப்படுவான். புலிகேசியோட காதல் விபத்திலிருந்து காஞ்சி மாதேவியை கடவுள் தான் காப்பாற்றணும்னு வஜ்ரபாகு சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிட்டான். சூரியன் மறையிற நேரத்தில் ஒரு மலைப்பாதையில் முடுக்கு திரும்பினதும் பல்லவ சைன்ய படைகள் தண்டு இறங்கியிருக்கிற பாசறை தெரிஞ்சுது. பல்லவ சைன்யத்தை பார்த்த உடனே தான் வஜ்ரபாகுவோட கவலைக்கு எவ்வளோ தூரம் காரணம் இருக்குங்கிறத பற்றி பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டான். வாதாபி சைன்யத்துக்கும் பல்லவ சைன்யத்துக்கும் அவ்வளோ மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருந்தது. தம்பி பாத்தியான்னா வஜ்ரபாகு. பார்த்தேன்யா. இன்னமும் நீ நம்புறியா பல்லவ சைன்யம் ஜெயிக்கும்னு? கட்டாயம் ஜெயிக்கியா, சந்தேகமே இல்லைன்னு பரஞ்சோதி அழுத்தம் திருத்தமாக சொன்னான். இவ்வளோ நிச்சயமாக சொல்கிறியே, எதனால் சொல்கிற? பல்லவ சைன்யத்தோட பக்கத்தில் தர்மபலம் இருக்குது, அதோட கூட மகேந்திர சக்கரவர்த்தியும் இருக்காரு. எது மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட உனக்கு இவ்வளோ அபாரமான நம்பிக்கை இருக்குதே அப்படின்னா வஜ்ரபாகு. ஆமாம் ஐயா, பல்லவ சக்கரவர்த்தியை நீ பார்த்துருக்கியா தம்பி? முன்னாடி 2 தடவை பார்த்துருக்கேன். ஆயன சிற்பி வீட்டில் புத்த சிலைக்கு பின்னால் நான் ஒளிஞ்சிருக்கும் போது ஒரு தடவை பார்த்தேன். இன்னொரு தடவை காஞ்சிபுரத்தில் நடுராத்திரியில் மாறு வேஷத்தில் பார்த்தேன். அப்போது சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் இருந்தார். உங்களை மாதிரியே பெரிய மீசையும் வச்சுருந்தார். மகேந்திர சக்கரவர்த்தி சில நேரம் மாறு வேஷம் போட்டு ஊர் சுற்றுறது உண்டுன்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. சக்கரவர்த்தியை நானும் என்னைய சக்கரவர்த்தி இன்னும் கூட சிலர் சந்தேகப்பட்டிருக்காங்க. எனக்கு அது மாதிரிலாம் சந்தேகம் கிடையாதுயா. அது போட்டும் தம்பி, வாதாபி சைன்யம் பல்லவ சைன்யம் 2யுமே நீ பார்த்துருக்க. இன்னமும் பல்லவ சைன்யத்தில் சேரதுக்கு ஆசைப்படுறியா? ஆசைப்படுறது மட்டும் இல்லை, பல்லவ சைன்யத்தில் சேர துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம பேசிக்கிட்டு நிற்கிற நேரமெல்லாம் வீணா போகிற மாதிரியே நினைக்கிறேன். அப்படின்னா நான் கிளம்புறேன் தம்பி, எனக்கு விடை கொடு. என்ன இங்கே விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா? ஆமாம், நான் முதல்ல போய் பல்லவ சக்கரவர்த்தியை பார்த்து உன்னை பற்றி சொல்கிறேன். அவர் இஷ்டப்பட்டா உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லுவார். அது வரைக்கும் நீ பாசறைக்கு வெளியில் தான் காத்திருக்கணும். சக்கரவர்த்தி பாசறையில் இருக்காரா? காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பினவரை பற்றி அப்புறம் எந்த தகவலும் இல்லை. நீங்களே இதுக்குள்ளே ஒரு வேளை வந்திருக்கலாம் இல்லையா? ஐயா, சக்கரவர்த்தியை நான் ஒரு தடவை நேரில் பார்க்க ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு பரஞ்சோதி ஆர்வத்தோடு சொன்னான். எதுக்காக சக்கரவர்த்தியை பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னா வஜ்ரபாகு, காஞ்சிபுரத்து கோட்டையை பாதுகாக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்கன்னு கேட்கறதுக்கு தான். ஓஹோ, மத யானை மேலே வேலை எறிஞ்ச வீரன் தானே நீ? சிவகாமி சுந்தரியை காப்பாற்றின மாதிரி காஞ்சி சுந்தரியும் காப்பாற்றணும்னு நினைக்கிற போல இருக்கு. உன்ன மாதிரி பெரிய வீரனை போய் தாளம் போட்டுக்கிட்டு பாசுரம் பாடுறதுக்கும் கல்லுளியை வச்சுக்கிட்டு கல்லை செதுக்கிறதுக்கும் மாமா அனுப்பி வச்சாரே,
அது எவ்வளோ பெரிய தப்பு. சிற்பக்கலை தெய்வீக கலை ஐயா. போதும் போதும், இப்படிலாம் சொல்லித்தான் மகேந்திர சக்கரவர்த்தி பல்லவ சாம்ராஜ்யத்தை இந்த கதிக்கு கொண்டு வந்துட்டாரு. சக்கரவர்த்தி கிட்ட நானும் ஒரு வேண்டுகோள் வைக்க போறேன் தம்பி. மலையை கொடையிறது, பாறையை செதுக்கிறது, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நிறுத்திட்டு பல்லவ ராஜ்யத்தில் இருக்கிற அவ்வளோ சிற்பிகளையும் ஏவி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பாரத மண்டபம் கட்ட சொல்லுங்க. அந்த மண்டபங்களில் ஒவ்வொரு நாளும் மக்கள் கூடி கேட்குற மாதிரி மகாபாரதம் வாசிக்க ஏற்பாடு செய்யுங்கன்னு கேட்க போகிறேன். இதெல்லாம் எதுக்காகன்னு பரஞ்சோதி கேட்டான். இந்த போரில் மகேந்திர சக்கரவர்த்தியாலையும் பல்லவ வீரர்களாலையும் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. பல்லவ நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வீரத்தோடையும் ஆளுமையோடையும் இருக்கணும். உயிரை துச்சமா துரும்பா மதிக்க கற்றுக்கணும். வஜ்ரபாகு பரஞ்சோதியை பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அவனை அன்போட கட்டி பிடிச்சி, தம்பி எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கும் உன்னோட வயசு தான், நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யலான்னா. பரஞ்சோதியும் அப்படியே குரல் தழுதலுக்க, ஐயா நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பாவை இழந்துட்டேன், என்னையும் உங்கள் மகனாவே ஏற்றுக்கோங்கண்ணா. வீரன் வஜ்ரபாகு பாசறைக்குள்ளே போன பிறகு பரஞ்சோதிக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக தோணுச்சு. சக்கரவர்த்தி கிட்ட இருந்து எப்போ நம்மளை கூட்டிகிட்டு போக உத்தரவோட ஆள் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த பல்லவ சைன்யத்தோட பாசறையிலிருந்து ஒரு பெரிய கலகலப்பு தெரிஞ்சுது. திடீர்னு பல ஆயிரம் வீரர்கள் குரல் எழுப்பி ஜெயகோஷம் போட்டாங்க. வானவெளியெல்லாம் நிரம்பி மலையடிவாரம் வரைக்கும் போய் அது எதிரொலிச்சுது. சங்குகளும் முரசுகளும் பேரிகைகளும் சேர்ந்து முழங்கி அந்த முழக்கம் அப்படியே வானம் வரைக்கும் போய் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. பாசறை வாசல்ல காவல் செஞ்சுட்டு இருந்த வீரர்கள்கிட்ட பரஞ்சோதி போய் தயங்கி, பாசறைக்குள்ள இவ்வளோ கோலாகலம் பண்றாங்களே எதுக்குன்னு கேட்டான். மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி பாசறைக்கு வந்துட்டாருன்னு குதூகலமான பதில் கிடைச்சிது பரஞ்சோதிக்கு. இதுவரைக்கும் சிவகாமியின் சபதம் பகுதி 6 கேட்டீங்க. இதோட சிவகாமியின் சபதம் பகுதி 1 நிறைவடையுது. இதுவரைக்கும் கேட்டு ஆதரவு தந்த எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. என்றும் இணைந்திருங்கள் அருண் சந்த காலத்து ரேடியோவுடன். வரலாற்று பதிவுகளில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து இந்த சிவகாமியின் சபதம் கதைக்கு நேர்கள் தர்ற ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் பொறுத்து அடுத்தடுத்த பதிவுகள் பதிவிடப்படும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.